நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நேற்று இரவு 7 மணிக்கும் இன்று இரவு 7 மணிக்கும் இடையே 24 மணி நேரம் தான் வித்தியாசம். ஆனால் அந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக தமிழக இளைஞர்கள் சாதித்து காண்பித்திருக்கிற விளைவும் அவர்கள் நடத்தியிருக்கிற போராட்டங்களும் அந்த 24 மணி நேரத்தை விடவும் பல மடங்கு பெரியவையாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டை முன்வைத்து தமிழகம் முழுக்க நடைபெற்றிருக்கிற போராட்டங்களும், பொங்கலுக்காக அவசரப்பட்டு தீர்ப்பை வழங்க முடியாது என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியாகாமல் அவசர சட்டம் பிறப்பிக்க வாய்ப்பில்லை என்கிற மத்திய அரசின் அணுகுமுறையும், என்ன நடந்தாலும் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்கிற தமிழக அரசின் நம்பிக்கையுமாக எல்லா முனைகளிலும் மையப்பொருளாக இருக்கிற ஜல்லிக்கட்டு குறித்து இன்றைய கேள்வி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அறிவுச்செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல பத்திரிகையாளர் பாடம் நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல எழுத்தாளர் ஆள் செந்தில்நாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஷாலினி அவர்கள் மதுரையிலிருந்து இணைந்திருக்கிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல பாடம் நாராயணன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக பிரச்சனைக்கு அல்லது தனக்கு தொடர்பில்லாத ஒரு பிரச்சனைக்கு பெரிய அளவில் இளைஞர்கள் திரண்டு வருவது என்பது அவ்வளவு அருகி போன, அது ஒரு காட்சிப்பட்டியல் வைக்கக்கூடிய போராட்டமாக மாறி இருந்தது. அந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி இளைஞர்கள் வீதிக்கு வந்து நடத்தி இருக்கிற இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இளைஞர்கள் வீதிக்கு வர ஆரம்பித்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வீதிக்கு வர வேண்டிய ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் பற்றி இன்றைக்கு இளைஞர்களால் வீதிக்கு வர முடியாத ஒரு சூழல் நெருக்கடி இருக்கின்றது. அதை பற்றி அவர்களுக்கு புரிதல் இருக்கிறதா, இருந்தாலும் அவர்களால் வர முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வீதிக்கு வந்திருப்பது ஒரு பக்கம் தகவல் தொழில்நுட்பத்தை வாட்ஸ்அப்லேருந்து எல்லாத்துக்கும் சுலபமாக இளைஞர்களை திரட்ட முடியுன்றதை தாண்டி தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு பிற்போக்குத்தனத்தை இளைஞர்கள் தலையில் ஒரு மூளை செலவை செய்து வைப்பதனால இந்த மாதிரியான ஒரு எழுச்சி வந்திருக்கு. இந்த எழுச்சி அரசியலில் இருக்கிற ஊழல், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக திரும்பினா நான் கட்டாயம் வரவேற்பேன். எழுச்சியும் புரட்சியும் ஒரே நாளில் ஒரு லட்சத்தில் நடந்துவிடும் என்று நாராயணன் நம்புகிறாரா? உண்மைதான், நடந்து விடாது. ஆனால் அது எதற்கான எழுச்சி, எதற்கான புரட்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழகத்தை ஒரு பிற்போக்குத்தனத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு எழுச்சியை எழுச்சியாக பார்க்கவில்லை. ஓகே, ஷாலினி மதுரையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஜல்லிக்கட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் பொங்கலுக்கு முன்பாக அவசரமாக உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பில்லை என தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி உணர்றீங்கம்மா? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் என்னன்னா, அவசர சட்டம் சொல்றதே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா கடந்த 2 வருஷமா இந்த விஷயத்துக்கான போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவோ கேசஸ் இதுக்காக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற போது இதுல அவசர சட்டம்னு கொண்டு வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு நிறையவே டைம் இருந்திருக்கு. ஆல்ரெடி 2 இயர் இது நடக்கவே இல்லை. வில்லேஜஸ்ல இந்த ப்ராப்ளம் எவ்வளோ அளவுக்கு வில்லேஜ் பீப்புளுக்கு இது பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறத யாருமே ஐ திங்க் இன்னும் அது ரொம்ப கன்சிடரேஷன் போல டெல்லி வரைக்கும். இன்னொரு விஷயம், இளைஞர்கள் அப்படிங்கிற போது இது எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இவங்க இத்தனை பேர் இன்னைக்கு சேர்ந்து இவ்வளோ போராட்டம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்ரீம் கோர்ட் இப்போ வில்லேஜஸையும் மதிக்கல. இப்போ இளைஞர்களோட இவ்வளோ பெரிய இமோஷனையும் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழ்நாட்டுக்கு கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கூட பாரம்பரியமான விஷயம். இது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து இதை நல்லபடியாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இது ஸ்டேட் கவர்மெண்ட் தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் போனது எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம கலாச்சாரம் என்ன ஏதுன்னு, மற்றவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற போது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு இருக்க பீப்புள் இதில் மோர் ஹார்ட் ஒர்க் போட்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டை நடத்தியே தீரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரணும். சுப்ரீம் கோர்ட் அவங்க கிட்ட இந்த விஷயம் போனதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஷாலினி, தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஒருவேளை நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தினால் தமிழக அரசை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழக அரசை கலைத்துவிட்டு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று ஷாலினி கருதுகிறாரா? நான் தமிழகம் அரசை மீறியோ அப்படிலாம் சொல்ல வரலைங்க. நான் கிராமத்துல இருந்து கிராமத்துக்கு சார்பில் நான் பேசுகிறேன். எவ்வளோ அதாவது லாக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து 2 வருஷம் அவங்களோட இதை கேட்டு நாங்கள் நடத்தவே இல்லை.
இதுக்கு முன்னாடி நாங்க நடத்தின ஜல்லிக்கட்டு வந்து அவங்களோட சட்ட நிறுத்தங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணி ரொம்பவே அழகா நாங்க நடத்தினோம். இது வந்து இதற்கு முன்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் உச்சநீதிமன்றம் வகுத்து கொடுத்த விதிமுறைகளை நீங்கள் முறையாக பின்பற்றவில்லைங்கிற காரணத்தை காட்டித்தான் ஜல்லிக்கட்டுக்கு தடையே மீண்டும் விதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு காளைகளை துன்புறுத்தாமல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கல, அதற்கான சூழலை உருவாக்கலன்னு தான் உச்சநீதிமன்றம் தடையை விதிச்சிருக்காங்க. முறையா பின்படுத்தல அப்படின்னா அன்னைக்கே இது வந்து பெரிய பிரச்சனையா ஆயிருக்குங்க. போன 2 வருஷமே எங்களால சக்சஸ்ஃபுல்லா அது பண்ணிருக்க முடியாது. இந்த 2 வருஷம் நடக்கல, அதுக்கு முன்னாடி இருக்க 2 வருஷம் சொல்றேன். அப்பவே எங்களால இவ்வளவு இதா பண்ண முடியாது. நாங்க ஒழுங்கா பண்றோங்கிறனாலதான் எங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டா ஃபாரின் கம்பெனிஸோட அந்த பீட்டா அமைப்பு அவங்களோட தாக்கம் பிளஸ் சர்டன் பொலிட்டீஷியன்ஸ், எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட் பர்சன். And again, central government who has no more interest on Tamil's culture and everything. இவங்களோட கேம் வந்து இங்க ரொம்ப ப்ளே ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். they wanted இப்படி பண்ணியும் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்குள்ள ரொம்ப இருக்கு. அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த கடந்த 2 வருஷம் எங்களை ஜல்லிக்கட்டு பண்ண விடாம அவங்க பண்ணியிருக்காங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ண 2011-12 பண்ண ஜல்லிக்கட்டோட ரெக்கார்ட் எல்லாமே இருக்கு. இட் இஸ் பீன் ஹேப்பன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கலெக்டர் சகாயம் சார் இருந்திருக்காரு. அவங்களுக்கு முன்னாடி எப்படி நாங்க இதை பண்ண முடியும்? எஸ்பி சார் இருக்காங்க, டிஎஸ்பி சார் இருக்காங்க, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணா நாங்க பண்ணி தான் ஆகணும். அண்ட் இன்னும் ஒண்ணு, பழங்காலத்துல தான் சார் வில்லேஜஸ் எல்லாமே வந்து காட்டுமிராண்டித்தனமா நீங்க சொன்ன மாதிரி இருக்காங்க. இப்ப எல்லாம் வில்லேஜஸ் எல்லாம் படிச்சுட்டாங்க. படிச்சு என்ன ஏது டீசெண்டா எப்படி பண்ணும் என்னன்னு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து பழைய காலத்துல விட்டுட்டு இப்ப சிஸ்டம்னு ஆரம்பிச்சு போகுதோ அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுலயும் அந்த பழங்கால விஷயம் போய் இப்ப புதுசா இருக்க சட்டத்திட்டங்கள் என்னவோ அதை அக்செப்ட் பண்ணி நாங்க ப்ராப்பரா பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா இதெல்லாம் பண்ணி நாங்க சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணிட்டோம்னா இந்த காளைகள்லாம் இங்கே இருந்துரும் வச்சிரும்ங்கறனால certain politicians plus the PETA groups and other international company வந்து இதுல ஒரு பெரிய கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. சைலண்டா அது போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன புரியலனா நாங்க நம்புறோம். எனக்கு என்ன புரியலனா நடக்க விடாம பண்றது. எனக்கு என்ன புரியலனா தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சி அதிமுக, எதிர்க்கட்சி திமுக, தேசிய கட்சிகள் பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி, பாமக, தேமுதிக, மதிமுக, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரதான கட்சிகளும் பிரதானம் இல்லாத கட்சிகளும் சேர்த்தே ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிற போது எந்த கட்சிகள் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஷாலினி குற்றம் சுமத்துகிறார். சரி, எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்து இது ஆக்கப்பூர்வமா செயல்படுத்துறாங்கிறது இல்ல. இன்னைக்கு வந்து பிஜேபி ஓட லீடர் வந்து இன்னைக்கு இத்தனை நாள் ஏடிஎம்கே பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்டோட இவர் தானே ரொம்ப ஒட்டிட்டு இருக்காரு. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், அவர் தானே அவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்டோட இருக்காரு. வை கான்ட் ஹி இன்சிஸ்ட்? அவர் எதுக்கு வந்து தேவையில்லாம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிக்கணும்? இத்தனை நாள் அவர் அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இது வந்து சும்மா ஒருத்தர் மேல இன்னொருத்தர் சார்ந்து சொல்ற சில விஷயங்கள். அண்ட் ஓகே, தமிழரா இருந்துட்டு இவங்க எல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆகணும். சப்போர்ட் பண்ணலன்னா ரொம்ப பெரிய அசிங்கம். ஸோ எல்லா கட்சியும் இதுல சப்போர்ட் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா அவங்க சொல்லல இவங்க சொல்லணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறி மாறி பேசுறது வந்து என்னால எந்த விதத்திலயும் ஒத்துக்க முடியல. இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் சார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்களுக்கு அவ்வளவு கோபமா வருது. இத்தனை 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஏடிஎம்கே பார்ட்டி இதை பத்தி சொல்லிருக்கலாமே. இதுக்கு முன்னாடி 3 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா ஜல்லிக்கட்டுனா என்னன்னு? நீங்க இங்க இருந்து நாகர்கோயில்ல இருந்து இருக்கிற ஆள் தானே, உங்களுக்கு தெரியாதா என்ன ஏதுன்னு? நீங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிருக்கலாம். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒருவேளை பொன் ராதாகிருஷ்ணனோ பாஜகவினுடைய பொன் ராதாகிருஷ்ணனோ தமிழிசையோ திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், உச்சநீதிமன்றம் ஒருவேளை ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தால் கூட அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கிற போது எங்களால எதுவும் செய்ய முடியாதுங்கிறதையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாஜக தலைவர்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்காங்க. இதை நீங்க பாஜக மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. பாஜக குறை சொல்ல சார், அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இவ்வளவு இதா இருக்கும் போது அவங்க இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து இதுக்கு முன்னாடியே பொங்கலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிருக்கணும். அவங்க தமிழ்நாட்டில இருந்து இது போற ஆட்கள் பொன் ராதாகிருஷ்ணன் சாரா இருக்கட்டும், மேடமா இருக்கட்டும், they should have insisted more in doing it. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப கடைசி நேரத்துல வந்து நீ பண்ணல நான் பண்ணலன்னு சொல்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. தொடர்ந்து பேசலாம் ஷாலினி. ஆழி சார், உங்களை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய இன்றைய தீர்ப்பு, சுப்பிரமணியன் சுவாமியினுடைய இளைஞர்களுடைய போராட்டம், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சா இந்த புள்ளி எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த பிரச்சனை அடிப்படையில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு கலாச்சார கூறின் பிரச்சனை மட்டும் கிடையாது.
இது அடிப்படையில் ஒரு ஒரு சமூகம் வந்து அது நல்லதோ கெட்டதா முற்போக்கா பிற்போக்கா அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சமூகத்தினுடைய கலாச்சார உரிமையை அந்த சமூகத்தின் மேலே வந்து சாவரன்ட்டி உடைய ஒரு அரசாங்கம் இறையாண்மை அந்த அந்த சமூகத்தை வந்து நான் என்னுடைய சமூகம் நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எப்படி டீல் பண்ணுதுங்கிற பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு. இந்த போராட்டத்தில் கலந்துக்கக்குள்ள அந்த மாணவர்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா தமிழ்நாடுக்குள்ளே, இவங்க எல்லாரும் ஜல்லிக்கட்டில் ஈடுபட்டவங்க கிடையாது. இவர்களில் பல பேருக்கு ஜல்லிக்கட்டு எப்படி நடந்திருக்கு கூட தெரியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருக்குது. ஏன் இந்த கோபத்தோடு வராங்க? ஏன் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பெருசாக வெடிச்சிருக்குன்னா, இது அடிப்படையில் என்னுடைய உரிமை, என்னுடைய கலாச்சார பாரம்பரிய உரிமையை வந்து மீறுவதற்கு வந்து நீ யாருங்கிற கேள்வி, அதற்கு நீ முன்வைக்கக்கூடிய காரணங்கள் எதையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலைங்கிற ஒரு எண்ணம். இரண்டாவது, நாங்களும் மாறிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். அடிப்படையான கேள்வி இல்ல, இந்த இடத்துல ஜல்லிக்கட்டுக்கு பதிலாக வேற எது இருந்தாலும் கூட ஒரு மாநில மக்களினுடைய ஒரு தேசிய இன மக்களினுடைய கலாச்சாரத்தை செய்வதற்கு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு நீ தடையாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மத்திய அரசு உருவாக்குதுங்கிற மாதிரி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. என்னுடைய கேள்வி, அதிமுக அரசோ பாஜக அரசோ இதற்கு தடையை போடலையே. நான் சொல்லி முடிக்கிறேன். நான் நேற்று கூட இந்த விஷயம் பற்றி பேசினேன். இது நான் கட்சி பிரச்சனையாக பார்க்கல. முதல்ல வந்து இது ஒரு சமூகம், ஒரு மாநில மக்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இது இருக்கு. இந்த உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அந்த மாநிலத்தை சேர்ந்த கட்சிகள் கட்சி வித்தியாசம் இல்லாமல் இதில் வந்து ஆதரிக்கிறாங்க. அவங்க சொல்வதும் உண்மைதான். திமுக, அதிமுக, நீங்கள் சொன்ன பிரதான கட்சிகள், பிரதானம் இல்லாத கட்சிகள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இதை ஆதரிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே, குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ அல்லது இந்த இந்தியன் ஸ்டேட் முழுசாக எடுத்துங்க, வெறும் கவர்மெண்ட்டை மட்டும் நான் சொல்லலை, வந்து அரசு முழுசாக எடுத்துங்க, அது நீதிமன்றமோ அந்த அரசுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல என்ஜிஓக்களோ அல்லது மீடியாவோ அவர்கள் இதை வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு விளையாட்டு, ஒரு பாடம் நாராயணவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம், இதை எப்படி வந்து நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க, இதை நாங்கள் எதிர்க்கிறங்கிற மனநிலையிலிருந்தே இதை பார்க்குறாங்க. இந்த உணர்வுகளை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு, அதிகாரத்துக்கு முழு பார்வையில் சொல்ல வரேன், அவங்களுக்கு இந்த நிமிஷம் வரலும் புரியல. இந்த நிமிஷம் வரலும் அது புரியல. எனவே இது வந்து தமிழ்நாடு புரிய வைக்க முடியல. இல்ல, புரிய வைக்க முடியலன்றதுல வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க அடம் பிடிச்சிங்களா, உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தை பத்தி எல்லா கலாச்சாரமும் ஒன்னெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. இந்தியாவை பொறுத்த வரையில நம்முடைய கலாச்சாரம், நம்ம உடை, நம்ம உணவு, நம்முடைய இலக்கியம், நம்ம மதம் எல்லாமே ஜாதி கரை படிஞ்சது தான். எல்லாத்துலேயும் பிற்போக்குத்தனம் இருக்கும், எல்லாத்துலேயும் ஆணாதிக்கம் இருக்கும். இதை மீறி அது வந்து எப்படி எவால்வ் ஆகுதுங்கிறது நம்ம பேசுவதற்கான களங்கிறது வேற. ஆனால் நீ திட்டமிட்டு என்னுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு. கோயிலுக்கு அவர் சொல்ல வார்த்தையை சொல்ல போனா பிற்போக்கு தனத்தை நம்ம ஆதரிக்க முடியாது. கரெக்ட் தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. என்னை பொறுத்தவரை கோயிலுக்கு போகிறது பிற்போக்குத்தனமான விஷயம். ஆனால் வந்து கோயிலுக்கு உள்ளே அனுமதிக்கப்படாதவர்களை கோயிலுக்குள் அழைத்து செல்லக்கூடிய விஷயம் முற்போக்கான விஷயம் தான். அது உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஜல்லிக்கட்டு பிரச்சனைங்கிறது வந்து இப்போ உரிமை பிரச்சனையா இங்க மாறி இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்குமான உரிமை பிரச்சனையா மாறி இருக்கு. அதிமுகவோ திமுகவோ தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை உறுதியாக இல்லை என்பது அம்பலப்பட்டு போயிருக்கு. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காங்கிரஸுக்கோ அல்லது பாஜகவுக்கோ அவர்கள் உண்மையிலே ஜெயந்தி நடராஜனோ அல்லது பொன் ராதாகிருஷ்ணனோ உண்மையிலே மனப்பூர்வமாக அவங்க ஜல்லிக்கட்டுக்கு முயற்சி பண்ணாலும் கூட உங்களை நான் பார்க்க கூட மாட்டேன், உங்களை சீண்ட கூட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தலைமையை தானே அவர்கள் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் இடையிலான பிரச்சனை. இது ஒரு உரிமை பிரச்சனை. இந்த உரிமை பிரச்சனையா இதை முதல்ல வந்து பார்க்கணும். ரெண்டாவது, இந்த இளைஞர்களை பற்றி நம்ம என்ன பார்க்குறோம்? பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவங்க இந்த பிரச்சனைக்கு வராங்க, வேற ஒரு பிரச்சனைக்கு வரமாட்டாங்கிறாங்களா அப்படின்னு. 2009 நான் பார்க்குறேன், 2010க்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் இளைஞர்கள் காலத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஈழத்தமிழர்களுக்காக வந்திருக்கிறாங்க, புயலால் பாதிக்கப்பட்ட போது வந்திருக்கிறாங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாங்க, பல்வேறு பிரச்சனைக்கு வந்திருக்கிறாங்க. எதுவுமே தலைமை இல்லாமல் அவங்களுடைய ஆர்வத்தில் இந்த சமூகத்தினுடைய நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு எதிர்வினை, மதுவிலக்கு பிரச்சனைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க போராடினாங்க. எனக்கு தெரிஞ்சவர்கள ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் மாணவர்கள் அரசியலுக்கே வரல. ஆனால் கடந்த 5-6 ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அவர் சமூக சேவர்களாக வராங்க, அரசியல் செயல்பாட்டுக்கு வராங்க, ஏதோ ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார்கள். அந்த எதிர்வினை தான் மெரினாவிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து போயிட்டு இருக்கிற விஷயம். இதை நம்ம வரவேற்கணும். நாளை இன்னொரு பிரச்சனைக்கு வருவார்களா வரமாட்டார்களான்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து. பல பிரச்சனைகளுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகலை.
அதாவது அரசியல்வாதிகளும் அரசியல்மயமே படல, அரசியல்மயமாக்கல. நீங்க அந்த கடமையெல்லாம் எதுவுமே செய்யாம அவங்க வரலன்னு சொல்ல முடியாது. இது உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அறிவிச்சல உங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டிருக்கிறது என்பதை விட இன்று எப்படி கையாண்டது என்பது அதை விட முக்கியமான ஒன்று. கடலூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்திய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நமக்கான உரிமையை அவர் சொல்லிட்டார் ஆழி செந்தில்நாதன். இது இந்த மாநிலத்தினுடைய உரிமை, ஒரு வகையிலான சுயாட்சிக்கான குரல். இந்த உரிமையை சட்டப்பூர்வமாக மீட்டெடுப்பதற்கு எந்த வழியும் தெரியாமல் அல்லது அது முடியாமல் நான் அந்த சட்டத்தை மீறுவேங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழியா? தோழாதான் நீங்கள் சட்டத்தை மீறுவன்கிறது தான் ஒரே வழியாங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஐயா சொல்லும்போது சொன்னாங்க அவர் வந்து கருத்து, ஏன்னா ஒரு மாற்று கருத்து வைக்கும்போது மறுப்பு வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பிற்போக்குத்தனமான ஒரு செயல் என்று நான் அண்ணன் சொல்கிற மாதிரி தான். என்னுடைய பெயர் வந்து ராஜீவ்காந்தி. என்னுடைய கட்சி இருக்க எல்லாருமே இந்த பேரை பிற்போக்குத்தனமான பேரை பார்ப்பாங்க. கடவுளின் பேரை சுமந்திருக்க எல்லாமே பிற்போக்கான கருத்து நம்புகிற ஆள்னா, அதற்காக கருத்து என்பது முற்போக்கா முடிவு செய்ய வேண்டிய இடம் இருக்குல்ல. மெரினாவில் 5000 இளைஞர்கள் கூடினார்கள். காலையில் நடந்த நிகழ்வு. அன்னைக்கே அதே இடத்துல பக்கத்தில் சேப்பாக்கத்துக்கு பக்கத்தில் விருதுநகர் மாளிகைக்கு முன்னாடி உண்ணாவிரதம். அங்கே கூடிய இளைஞர்களில் பாதி பேர் வந்து உட்கார்ந்தானே இல்லையா? நீங்கள் எதை பிற்போக்கா பார்க்குறீங்க? ஜல்லிக்கட்டை பிற்போக்கா பார்க்குறீங்க, விவசாயிகளுக்காக உட்கார்ந்து முற்போக்கா பார்க்குறீங்களா? ரெண்டுமே ஒரே எதிர்ப்பு குரல் தான். அவனுக்கு இப்போதான் புரிதல் வந்திருக்கு. ஏன்னா தான் சார்ந்த விவசாயம் சார்ந்த மண் சார்ந்த பிரச்சனைகளில் காலை பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த அந்த புரிதல் இப்போ வந்திருக்கு. இதில் முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம், அது ஒரு கருத்து. ரெண்டாவது, இதை இன்னைக்கு தடையை மீறி நாம் தமிழர் கட்சி நடத்துனது இதை இன்னைன்னு பார்க்குறீங்க. நாங்கள் இது இப்படி பார்க்கல. 3 ஆண்டு காலமான குரல் இது. 3 ஆண்டு காலமாக ஏறத்தாழ ஒரு சட்ட போராட்டம் ஒரு மாநில அரசு சார்பாக என்று பேசி 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 பார்த்துட்டு இனிமேல் முடியாது. சில இடங்களில் சட்டம் சொல்வது சரியா இல்லை சமூகம் சார்ந்து சிந்திப்பது சரியா என்று பார்க்கும்போது சட்டத்தை மீற வேண்டிய தேவையும் கட்டுப்பாடு வருகிறது, மீறுறோம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் உங்களுடைய கருத்து சொன்னீங்க பிஜேபி என்ன பண்ணணும் கோர்ட்டுன்னு. தீபக் மிஸ்ரா, அந்த வழக்கு விசாரித்த நீதிபதி தீபக் மிஸ்ரா போன அமர்வில் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நான் ஜல்லிக்கட்டு விட நடக்கணுமா இல்லையா எனக்கு தெரியாது அவர் சொல்கிறது. அவர் அது ஓப்பன் கோர்ட்டில் வந்து நீங்கள் அது சிங்கங்களுக்கு சொல்லலாம், அது ஆர்டரில் அவர் கமாண்ட், அது தன்னுடைய கருத்தா நீதிமன்றத்துடைய கருத்து இல்லை, அவர் கருத்து அதே சொல்கிறார். என்னுடைய இது நீதிமன்றத்துடைய கருத்து இல்லை, உச்சநீதிமன்றத்தின் கருத்து அல்ல, தனிப்பட்ட நீதி என்னுடைய கருத்து சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை நாங்கள் ஏன் கேள்வி வைக்கிறோம்? 2011 ஜூலை மாதம் அந்த அஞ்சலி குமார் என்கிற அந்த சாதாரண ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகத்தில் சாதாரண நோட்டிஃபிகேஷன், அதில் 6வது விலங்காக கொண்டு போய் நீங்கள் காளையை வச்சிருக்கீங்க. அதை நீக்குனா நாங்கள் கேள்வி வைக்கல. நான் சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சட்டம் அந்த என்வரான்மெண்ட் ஆக்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டு வந்திருக்கீங்க, காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலில் இந்த விலங்கை வச்சிருக்கீங்க, இதை நீக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க கேள்வி கேட்கிறார் யாரு? வழக்கை விசாரிக்க தீபக் மிஸ்ரா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் உச்சநீதிமன்றம் பாஜக அரசை பார்த்து காங்கிரஸ் செஞ்சு செய்யல. அவரே சொல்றாரு, நீங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிர்ப்பு ஆதரவு, அது அதுக்குள்ளே வரல. இந்த நோட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய இந்த விலங்கை நீக்குவதற்கு நீங்க ஏன் முயற்சி பண்ணல? பார்லிமெண்டரி இங்க பாராளுமன்றம் ஏன் முயற்சி பண்ணல கேள்வி கேட்டாரு. அதற்கான பதிலை இதுவரைக்கும் ஆளுகிற பிஜேபி சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் கேட்கறது தமிழர் உரிமை காலை வதைப்படுது, இதெல்லாம் அடுத்த ஆஃப்டர் டிஸ்கஷன். ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு சரியா தவறா நான் என்ன சொல்லிக்கோங்க. நான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஆளா கூட வச்சுருக்கீங்க. இப்போ பாருங்க, ஒரு மக்கள் திரள் போராடுறாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் அரசு விடுது. நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ற பிஜேபி, நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ற திமுக, நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ற அதிமுக, நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிக்கின்ற நாம் தமிழர் உட்பட எல்லாரும் கேட்கிறோம், அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சிக்கல், அதை எடுத்தா என்னன்னு. அதற்கான பதிலை இதுவரைக்கும் ஆளுகிற ஆண்ட கட்சிகள் பதில் சொல்லல. அதனால நாங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் தானே இந்தியாவை பார்லிமென்ட் ஏற்றுக்கிற காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை எடுக்கிறதுக்கு ஏன் எடுக்கலங்கிற கேள்விக்கு இப்ப வரைக்கும் முறையான இதுவரைக்கும் மத்திய அரசு முறையான காரணம் சொல்லல. மத்திய அரசு முறையான காரணம் சொல்லல. அது அவங்க சொல்லல. நீங்க என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன சொல்ல மாட்டேன். மாநில அரசுடைய உணர்வுகளை ஒரு பண்பாட்டு எச்சங்களை புரிந்து கொள்ற அளவுக்கு மத்திய அரசு இல்ல. ஒண்ணு சொல்லுகிற அளவுக்கு மாநில அரசு வலிமையாக இல்ல. ஏன்னா ரெண்டு கட்சிகளுக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு, இது பண்பாட்டு கூறுன்னு சொல்ற அளவுக்கு யாருக்கு அந்த தெம்மும் திராணி இல்ல. வேற வழி இல்ல. 2-3 ஆண்டு காலம் மூச்சு கொடுத்து கத்துனோம். இப்ப கொஞ்சம் சட்டத்தை மீறி பார்ப்போங்கிறோம். ஏன்னா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாதாரண சட்ட மீறல் என்பதை தாண்டி இன்னைக்கு 2 விஷயம் இருக்கு. நான் இந்த திரும்ப சட்ட மீறல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கான அடிப்படை கேள்வியே, சட்டப்பூர்வமாக ஒன்றை சாதகமாக்கி கொள்வதற்கான திறமை தமிழர்களுக்கு இல்லைங்கிறத திரும்ப மத்திய அரசு பயன்படுத்துகிறதோ சரியா வந்திருக்கீங்க. தமிழர்களுக்கு இல்லை அப்படின்னு மத்திய அரசு நினைக்கலாம். நாங்க என்ன சொல்றோம்னா, 2 ஆண்டு காலம் இதே நோக்கோடு இதே பயணத்தை வந்திருக்கோம். இப்ப அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஓட்டுனா தப்பு கைது பண்ணலாம், இது சட்டம். யார் குடிக்காம வண்டி ஓட்டுறான்?
சட்டம் மீறணும் ஃபைன் போடுறேன். நான் கேட்கறது ஜல்லிக்கட்டு நடக்குது, என் பாரம்பரியம் பண்பான்னு நான் சொல்றேன். சரி, அதுல மீறல் தோழி சொன்ன மாதிரி தான், மீறல் இருந்தால் மீறல்களை தண்டி, அதுக்கு சட்டத்தில் என்ன உண்டா அப்படி சட்டத்தை வகு. சட்டம் என்பது மக்கள் மதித்து நடக்க வேண்டும் என்பதற்கும் அதை மீறுகிறதற்கான அதுக்கு நடைமுறை நீதிமன்ற நடைமுறை தான். அதற்கான வழியில செய்யாமல் பண்பாட்டு கடை கைக்கிறது. நாங்க சொல்றேன், ராமேஸ்வரத்தை ராமர் பாலம் வேணும்னு எத்தனை ராமேஸ்வரத்தை எத்தனை போறான்னா சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தீவில் பிறந்தவர்களுக்கு யாருக்காவது ராமர் பாலம் ஒன்று இருக்குன்னு தெரியுமா? நீ மக்கள் கருத்து இப்ப இந்த வன்மம் தான், அப்பதான் வன்மம் வருது. எனக்கு இங்க நாராயணன் இங்க ரொம்ப அடிப்படையில் விஷயம், ஜல்லிக்கட்டு குறித்த பிரச்சனையை அவங்க பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது இது என்னுடைய உரிமை சார்ந்தது. முதல்ல எனக்கு இதை கொடு, அதுக்கு பிறகு அதை திருத்திக் கொள்வதற்கு அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். இந்த விஷயத்தை மாநில அரசினுடைய கண்ணோட்டத்திலிருந்து ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள்? இன்றைக்கு நான் பதிவு செய்ய வந்தது மாநில அரசுடைய கண்ணோட்டம் இல்லை, உச்சநீதிமன்றத்துடைய கண்ணோட்டம் இல்லை, தமிழர்களுடைய பாரம்பரியம் பண்பாடுன்னு சொல்வதை பிற்போக்குத்தனம் சொல்றேன். இது பண்பாடு அல்ல என்பதையும் சமூக மாற்றத்திற்கான ஒரு ஒரு நிமிஷம் எல்லாவற்றுக்கும் பல கோணங்கள் இருக்கிறது. ஒரு கோணத்தை கொடுப்பதற்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அதனால எனக்கு முழுமையாக பேசுவதற்கு அனுமதிக்கணும், குறுக்கீடு இல்லாம. ஓகே, ஒண்ணு, இப்போ பொங்கல் ஒரு பண்பாடு தானே, தமிழர்களுடைய திருவிழா. எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம், எல்லார் வீட்லேயும் சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம். வேட்டி கட்டணும்னா எல்லாருமே வேட்டி கட்ட முடியும். எல்லாரும் மாடை பிடிக்கிறோமா? நான் என்ன கேட்குறேன்னா, ஐஏஎஸ்க்கு படிக்கிறவங்க, டாக்டருக்கு படிக்கிறவங்க, என்ஜினியரிங்கு படிக்கிறவங்க, இன்றைக்கு சீமானிலேருந்து ஆரம்பித்து ராம்தாஸ்லேருந்து கலைஞர்லேருந்து இன்றைக்கு இதுக்கு பேசுகிற அரசியல் தலைவருடைய பிள்ளைங்க விளையாடுறாங்களா? மெரினா பீச்சில் இதுக்காக போராட்டம் பண்ண இளைஞர்கள் போய் மாடை பிடிக்க போகிறாங்களா? அழகிரி பனியனை போட்டுட்டோம், ராம்தாஸ் பனியனை போட்டுட்டோம், முத்துராமலிங்க தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பனியனை போட்டுட்டோம். இந்த ஆண்டு கூடுதலாக திருமதி சசிகலாவுடைய பனியனை போட்டுட்டு இளைஞர்கள் பிடிக்க போகிறாங்க. யார் பிடிக்கிறாங்க? அதில் எத்தனை விழுக்காடு கல்லூரி மாணவர்கள், எத்தனை பேர் ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, எத்தனை பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட் இடைநிறுத்தமாகி கல்லூரிக்கு போகாத ஏழை இளைஞர்கள் எத்தனை? ஒரு ஆய்வு செய்யலாம். அப்புறம் பாருங்க, இது ஒரு பண்பாடுன்ற போது பண்பாடை எல்லோரும் கடைபிடிக்கும் போது தான் அது பண்பாடாக இருக்க முடியும். கலித்தொகையிலேருந்து பேசிட்டு வரோம், கலித்தொகை காலத்திலேருந்து இருக்கிறது. சில பேர் 1000ன்றாங்க, சில பேர் 2000 வருஷம் இருக்காங்க. கலித்தொகையில் என்னெல்லாம் செய்திருக்காங்கன்னு சொல்கிறேன். சீசு செல்லப்பா அவர்கள் வாடிவாசல் பற்றி எழுதியிருக்கார், பலர் படிச்சிருக்காங்க. அதுலேருந்து பல பதிவுகள் வந்திருக்கிறது. ஒரு பால் இருக்கிற போது குடிப்பது ஆரோக்கியமான விஷயம், எல்லாருமே பாலை குடிக்கணும். பால் கெட்டு போச்சுன்னா திரிஞ்சு போனது குடிச்ச ஆபத்து. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் அறிவு சார்ந்து இன்றைக்கு இளைஞர்கள் போய் கொண்டிருக்கிற போது ஏழை இளைஞர்கள், கல்லூரிக்கு போக முடியாத இளைஞர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளுடைய பனியனை கட் அவுட்டை போட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா கட் அவுட்டும் அரசியல் தலைவருடைய கட் அவுட்டு தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய விழாமா இருக்காது, ஏதோ அரசியல் திருவிழா மாதிரி. 2011-12 அலங்காநல்லூர் பல்வேறு பதிவுகளுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த நிபந்தனைகளுக்கு உட்பட திரு சகாயம் அவர்களுடைய தலைமையில் நடந்த போது ஒட்டுமொத்த உலக பார்வையே அலங்காநல்லூரில் தான் இருந்தது. நாங்கள் மட்டும்தான் அரசு மருத்துவமனையில் போய் அடிபட்டு வந்த இளைஞர்களுடைய நிலைமை பார்த்தோம். 100 இளைஞர்கள் கிட்டத்தட்ட அடிபட்டு அனாதை மாதிரி கடந்தாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு அவங்களே நடந்து போனாங்க, எக்ஸ்ரேக்கு அவங்கள மயங்கிட்டு போனாங்க. அந்த இடத்துல எந்த ஊடகத்தோடைய பார்வையும் இல்லை. முதல்ல இந்த இதற்காக எதிராக வழக்கு போட்டது யாரு? பீட்டா வரலையே. நீங்கள் பீட்டா விட்டுருங்க, அந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்குள்ளே போக வேணாம். குடல் உருவி இறந்து போன, மாடு பிடிக்க போய் குடல் உருவி இறந்து போன ஒரு இளைஞனுடைய அப்பா தான் முதல்ல போய் மதுரை நீதிமன்றத்தில் போய் இருந்தாங்க. அப்போது அந்த பாருங்கள் எத்தனை பேர் ஆதரவற்று போயிருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் இழப்பீடு கொடுத்துருக்கீங்க. அவங்கள ஆக படித்தவர்கள் யாரும் போய் வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். அரசியல் தலைவருடைய பிள்ளைங்க ஆய்வு செய்யுங்க. அதனால ஒரு நிமிஷம் நீங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு நிமிஷம் நீங்க நம்ம ஏசில உட்கார்ந்து பார்க்கறது. நான் என்ன சொல்றேன்னா, டென்னிஸ் விளையாடுறதுக்கு எல்லா பிள்ளைங்களும் நான் என்ன சொல்றேன், பண்பாடு தானே. அப்ப ஒவ்வொரு கல்லூரியிலயும் மாடு பிடிக்கிறதுக்கு இளைஞர்களை சொல்லி கொடுங்களே. இல்லங்க, மாடு சுதந்திர தினத்தன்று எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டா பண்றாங்க வைக்கறாங்கங்கிறது எல்லாத்துக்குமே we have a proof. நான் என்னோட எல்லாமே we have a proof. ஒரே நிமிஷம் இல்ல, கடந்த சுதந்திர தினத்தன்று என்ன செஞ்சீங்க?
ஏன் என்னுடைய பணியில இருந்தேன். கடந்த சுதந்திர தினத்தன்று எதுக்காக நமக்கு விடுமுறை விடுறாங்க? என்னது சுதந்திர தினத்துக்கு எதுக்கு விடுமுறை விடுறாங்க? ஒரு 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 மரியாதை செலுத்துறதுக்கு, சுதந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சுதந்திரம் 1947 வாங்கிட்டோம். அப்புறம் எதுக்கு வருஷம் வருஷம் லீவ்? நான் இந்த பாருங்க, எதற்காக வருஷம் வருஷம் நான் வந்து லீவ் விடுறத பத்தி சொல்லவே இல்லையே. என்னுடைய கேள்வி, ஆகஸ்ட் 15 47 சுதந்திரம் வாங்கின பிறகு 48 இருந்து 2016 வரைக்கும் எதுக்கு ஆகஸ்ட் 15 லீவ் விடுறாங்க? ஒருவேளை சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகத்தை வந்து நினைவுக்கும் இந்த சுதந்திரம் அபூர்வமா கிடைச்சது. அன்னைக்கு நினைவு கூறுறாங்களா? நான் கூறுறேன். யார் கூறுறா? நான் கூறுறேன். யார் கூறுறா? ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்ற நாளை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள், அதை ஒரு அடையாள நாளாக மாற்றுகிறீர்கள், அதன் வாயிலாக வரலாற்றை திரும்பி பார்க்கிறீர்கள், வரலாற்றை திரும்பி பார்ப்பதன் வாயிலாக எதிர்காலத்தை செதுக்குகிறீர்கள். ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொரு பண்பாட்டு அடையாளமும் அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சுதந்திர தினத்திலிருந்து, குடியரசு தினத்திலிருந்து, காந்தி நினைவு நாளிலிருந்து இது எல்லாமே அடையாளங்கள். வேளாண்மையிலிருந்து இந்தியா தொழிற்துறையிலிருந்து சேவைத்துறைக்கு மாறி போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இழந்து கொண்டிருக்கிற வேளாண் அடையாளங்களை மீட்பதற்கு எச்சங்கள் தான் இந்த ஜல்லிக்கட்டு. பாயிண்ட் ஆஃப் வியூ நானும் ஒரு விவசாயி, இயற்கை விவசாயத்துல முழு மூச்சா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பல்லுயிர் பெருக்கத்துக்கான பல வேலைகளை செய்துட்டு இருக்கேன். பேசுறது மட்டும் இல்ல, செயல்பாட்டில் இறங்கியிருக்கேன். அதனால நானும் ஒரு விவசாயி, பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணும். பாரம்பரியமா எவ்வளவு கோழி இனங்கள் இருக்கிறது, ஆடு இனங்கள் இருக்குது, மாடு இனங்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் 60 விழுக்காடு கிராமத்துல மாணவர்கள் மக்கள் வந்து திறந்த வெளியில கழிப்பிடத்துல தான் போயிட்டு இருக்காங்க. திறந்த வெளி கழிப்பிடம் தான் இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு நிமிஷம், தமிழ் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான மொழி. இன்றைக்கு தமிழ்ல படித்தவர்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தமிழே இல்லாம போயிடுச்சு. கல்லூரி மாணவர்கள் வெளியில வரும்போது தமிழ்லயும் எழுத முடியல, பெரும்பாலானவர்கள் ஆங்கிலத்தில் எழுத முடியல. ஒரு நிமிஷம், இளைஞர்களை வந்து உணர்ச்சி பூர்வமா, உணர்வு பூர்வமான விஷயங்கள் வேணும். எது உணர்வுன்றது முக்கியம். என்ன மாதிரியான உணர்வு வேணும்? அநீதிக்கு எதிரான உணர்வு வேணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்க போகின்ற, அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சுரண்டல். அரசியல் கட்சிகள் குளிர் காய்வதற்காக ஏழை இளைஞர்களை வந்து இன்றைக்கு சீமான் போய் மாடு பிடிக்க போறாரா? அவர் விருப்பம் பிடிக்கிறது பிடிக்காத அதெல்லாம் வேறங்க. ஒரு நிமிஷம், சீமானுடைய குழந்தைகள் வந்து டென்னிஸ் விளையாட அவர் குழந்தைகளை வந்து ஐயா சொல்ற மாதிரி, அதாவது 2 ஆண்டு காலமா ஒரு அரசியல் இயக்கம் என்பது அரசியல் இயக்கம் நடத்துகிற மக்கள் சார்ந்து நடத்துகிற போது, மக்கள் தேவைக்கு வரும்போது ஒன்றை இங்கு போராடுவாங்க. இது வந்து அரசியல் கட்சியோட செட்டப்பை குறை சொல்றாரா, இல்ல வந்திருக்கக்கூடிய திமுக சார்ல, அதிமுக சார்ல, நாம் தமிழ் சார்ல குறை சொல்றாரா? ரொம்ப எளிமையா கேட்கிறாரு சார். நீங்க யாரும் கிரவுண்டுக்கு போறது இல்ல, கிரவுண்டுக்கு போறவன் குத்து வாங்கி ஆஸ்பத்திரியில படுகிறான். நீங்க எதுக்கு குத்து வாங்குறது? எந்த பிள்ளைகள் இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு கிரிக்கெட் விளையாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பவுலர் வந்து ஆஸ்திரேலியால வண்டியில் அடிபட்டு இறந்தான். ஒட்டுமொத்த கிரிக்கெட் அது வந்து தடைபட முடியுமா? எந்த விளையாட்டு, நான் முடிச்சுக்கிறேன், எந்த விளையாட்டுகளில் அடிபடாம இல்ல வந்து காயப்படாம இருக்கு? உங்க சொல்ற பல்லாங்குழியில இருக்கலாம், இவங்க சொல்ற ஈக்குச்சாதமால் இருக்கலாம் சார். நாங்க விளையாடுற மரம் ஏறது, மாடு பிடிக்க எல்லாத்தையும் இருக்கத்தான் செய்யும். அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட இளைஞன் தான் போறான். அது ஒரு அப்பா பாதிக்கப்பட்டிருக்காரு, உண்மையில பாதிக்கப்பட்டிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா விளையாட்டுக்கு பின்னாடி ஒரு சோக வரலாறு இருக்கு, ஒரு இறப்பு இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி சொல்றாருல, இப்ப ஐயாவோட அமைப்பை வச்சிருக்க மாற்றம் இந்தியான ஒரு மாற்றத்துக்கான அமைப்பா வச்சிருக்காரு. நான் இந்தியாங்கிற செட்டப்பே ஏத்துக்கலைங்கிறேன். ஏன்னா இந்த பேரு 1857 தான் இந்தியாவில் போய் விக்டோரியா மகாராணிங்கிற வெள்ளைக்கார பெண்மணி கொடுத்துருக்காரு நான் நம்புறேன். நான் படிச்ச அரசியல் சொல்லி கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு கருத்து இருக்குல்ல, அது கொச்சப்படுத்தக்கூடாது. எல்லா இயக்கம் பண்ணிட்டாங்க, மக்கள் சார்ந்து கட்சிகள் வந்து இயக்கம் எடுப்பது இயல்பு, தன்னிச்சையா எடுப்பது. 2 ஆண்டு காலமா வந்து இன்னைக்கு தான் தெளிச்சு வருது. அவர் கேள்வியில் இருக்கிற இன்னொரு கோணம் என்பது 6 கோடி தமிழர்களை பெரும்பான்மையாக பாதிக்கிற விவசாயம், நதிநீர் அல்லது இயற்கை வளங்கள் சார்ந்த பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகள்ல பெரிய அளவில் எந்த விதமான பிரபகண்டாவும் பண்ணப்படல. இந்த கட்சிகளினுடைய ஒற்றுமை இல்லை, இந்த கட்சிகளினுடைய போராட்டங்கள் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட, இன்னும் சொல்ல போனா ஒரு பண்டிகை சார்ந்த, ஒரு திருநாள் சார்ந்த கொண்டாட்டத்திற்கு இவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறதுங்கிறது மெயின் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க உங்களையே டீவியேட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சி. அவர் ஐயாவுடைய வேதனை வலி புரியுது, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கு வந்தது தப்பா சொல்றீங்களா? ஏன் வரலன்னு கேள்வி வைக்கல. 2 இருக்கு. ஏன் வரலன்னு கேள்வி ஆதங்கப்படலாம். ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு போகாம ஒரு ஷார்ட்டர் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி 50 கோடி பேருக்கு கழிவறை இல்ல. 50 வருஷம் அந்த ஆண்ட லட்சணம் சாதாரண காலையில கழிவறை போறதுக்கு வசதி இல்லாம இந்த செட்டப் இருக்கு. அது குறித்து இறக்கப்படுவதற்கு, இயக்கம் நடத்துவதற்கு நான் வலிமையா இருக்கேன்.
வந்திருக்க ஒரு சகதோழருக்கு அது கொடுத்தான இயக்கம் நடத்துவது புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நான் தான் புனிதமானவன் சொல்ல முடியாது, அவர் வந்து குறையும் சொல்ல முடியாது. இவர்களுக்கு புரிதல் இப்போது இது வந்திருக்குது. நான் மீண்டும் சொல்றேன், வந்திருக்க எல்லாமே ஹீரோயிசம் வரல, மாடு பிடிக்கிற ஆர்வத்தில் வரல, என் மக்களும் பண்பாடு இருந்ததா சொல்றாங்க. இதை நான் பார்த்து வந்திருக்கேங்கிறான். நீங்க அவன் சொல்ற வர்ற எல்லாருமே A2 பால் A1 பாலுங்கிறான். காளைகள் இங்க மடிவிட்டு போயிருச்சு. காளை நிராகரிக்க முற்புறார் நினைக்கிறீங்களா? நாராயணன் தமிழர் பண்பாட்டை நிராகரிக்க, அதாவது பண்பாடு தமிழர் பண்பாடு வந்து நாம் தமிழரோ நாராயணனோ தீர்மானிக்க முடியாது. நான் தெளிவா இருக்கேன், அதுல தீர்மானிக்க முடியாது. ஒரு பண்பாடு சார்ந்து அது தெலுங்கரா இருக்கா, மலையாளியா இருக்கா, கன்னடா இருக்கலாம், அது நான் உள்ளே போய்க்கல. ஒரு இளைஞர் கூட்டம் மக்கள் தன்னெழுச்சியா வருகிற போது நீ இதுக்கு வரல இதுக்கு வந்துட்டீங்க, நீங்க 1008 கருத்துக்கும் போங்க, இல்லைன்னு சொல்ல. சாவுக்கு வாங்க பிறப்புக்கு வாங்க, நீ ஏன் பிறப்புக்கு வந்த சாவுக்கு வந்து கேள்வி வைக்க முடியாது. அது அந்த உரிமை யாரும் கொச்சப்படுத்தாதுன்னு சொல்றேன். நீங்க நான் சொல்லும் வளர்ச்சி நோக்கி என்பது கொச்சப்படுத்தக்கூடாது. என்ன பண்பாடு? ராமதாஸ் வருவாரா, சீமான் வருவாரா? சீமான் மகன் விருப்பப்பட்டா அந்த மாடு பிடிக்கட்டும், ராமதாஸ் மகன் விருப்பப்பட்டா மாடு பிடிக்கட்டும். அடிப்பட்ட கருத்து. நாராயணுடைய கேள்வியை நான் வேற ரிஃபைன் பண்றேன். தமிழகத்தினுடைய பிரதான தொழிலான விவசாயத்துக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டு போயிடுச்சு. நேற்றைக்கு முன்தினம் ஒரே நாள்ல 9 விவசாயிகள் செத்து போயிருக்கிறாங்க. இந்த விவசாயத்தினுடைய ஒரு கூறு காளைகள். நீங்க இந்த காளைகளுக்கு கொடுக்குற இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை, இந்த மண் சார்ந்த விவசாயத்தை பத்தின எந்த அக்கறையுமே அதை நீங்க படமாட்டீங்க. திடீர்னு நீங்க காளைகளை மட்டும் தூக்கி பிடிச்சு காளைகளை கொண்டாடி விட்டால், ஜல்லிக்கட்டை கொண்டாடி விட்டால் பண்பாடு காக்கப்பட்டும்னு சொல்ற அந்த டோன் பெரும்பான்மைக்கு கிடைக்கிற தீங்கு இல்லையா? நல்ல கேள்வி. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நான் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகளை பார்க்குறேன். விவசாயத்துக்கு பிரச்சனை பார்க்குறேன், என்னுடைய மணல் கொள்ளையடிக்கப்படுறது பார்க்குறேன், ஊழலை பார்க்குறேன், பல்வேறு பிரச்சனை இருக்குது. அந்த பல்வேறு பிரச்சனைகளூடாக இந்த சமூகத்து மேலே ஒரு இளைஞனுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, அவனுக்கு கேள்விகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அது வெடிக்கக்கூடியதுன்னு பார்த்தா 24 மணி நேரம் வெடிச்சிட்டு இருக்கணும். ஆனால் அது நார்மலாக எப்படி நடக்கும்னா, எல்லா சமூகங்கள்லையுமே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அது வெளியே வரும். இப்போ ஈழம் தொடர்பான மனநிலை எப்படி இருந்தாலும் அந்த பாலச்சந்திரன் புகைப்படம் வந்த உடனே ஒரு வெடிப்பு வருது. காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன மனநிலை இருந்தாலும் 1857 அந்த துப்பாக்கியில் அந்த மாமிச இது தடவுனது தொடர்பாக ஒரு வெடிப்பு வருது. இது எல்லாமே ஒரு குறியீடுகளாக அல்லது அடையாளங்களாக இருக்கக்கூடிய விஷயத்தில், அதுவும் அது கலாச்சாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும்போது ரொம்ப கோபமாக வரும். அப்படிப்பட்ட வரக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு சமூகத்தில் அந்த நேரத்தில் நிலவக்கூடிய மனநிலையினுடைய வெளிப்பாடாக தான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானா தெரிஞ்சிருக்காது. ஜல்லிக்கட்டு பற்றியே அத்தனையும் தெரிஞ்சிருக்குமானா தெரிஞ்சிருக்காது. பிரச்சனை என்னன்னா, அது அது என்னன்னா, எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது இந்த மனநிலையிலிருந்து வருவது. இதை ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் இயக்கமோ தொடர்ச்சியாக வழிநடத்தி வந்திருந்தா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது மக்கள் மத்தியில் இறங்கி செயல்படக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளராக இருக்கட்டும் அல்லது நாராயணன் போல சமூக செயல்பாடாளராக இருக்கட்டும், முதல்ல மக்களுடைய உளவியலை புரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் சில விஷயங்களுக்கு இது அடிச்சு வேலை வராங்க, சில விஷயங்கள் அமைதியாக இருக்கிறாங்கன்னா, அமைதியாக இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. புரிதல் இல்லாமல் இருக்கலாம், போதுமான அளவுக்கு அரசியல் படுத்தப்படாமல் இருக்கலாம். இப்போ விவசாய பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லாமல் திடீர்னு ஒன்று இது வந்துடல, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. அதன் பிறகு யார் ஆதரவை தெரிவிக்கிறாங்க நீங்கள் பார்க்கணும். இப்போ பாடம் நாராயணன் அவர்கள் அந்த அடிப்பட்ட ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அந்த வழி எனக்கும் இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு மீது எனக்கும் விமர்சனம் உண்டு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியம் குறித்து எனக்கு விமர்சனம் உண்டு. அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்படக்கூடிய முறை குறித்து எனக்கு விமர்சனம் உண்டு. ஆனா 24 மணி நேரம் செய்யல, 21 நிமிஷம் முடிச்சிடுறேன். எல்லாரும் எல்லா நாட்களும் அதை செய்யல. அது ஒரு நாள் நடக்கக்கூடிய பண்பாட்டு விழா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவர் கேட்கிறாரு ஏன் எல்லா இடங்கள்லையும் இல்லாத எப்படி, இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாரும் கலந்துக்கிட்டா தானே தமிழர் எல்லாரும் கலந்துக்கிட்டா தானே தமிழர் பண்பாடு அப்படின்னு. அப்படி அர்த்தம் கிடையாது. தமிழ் கலாச்சாரம் டைவர்சிட்டி உள்ளது. இதில் பல்வேறு கூறுகள் இருக்கும், பல்வேறு விழாக்கள் இருக்கும். மதம் சார்ந்து, வட்டாரம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, வயசை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் இருக்க தான் செய்யும். எக்ஸ்க்ளூசிவாக அது இங்கே தான் இருக்குதுன்றதுனால அது அந்த கூறுன்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேரும் ஜல்லிக்கட்டில் ஈடுபட்டால் தானே அதை ஒத்துக்கொண்டா அப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது அப்போ மட்டும் கரெக்ட் ஆகிடுமா என்ன? அப்படி அர்த்தம் கிடையாது. அதுக்கு தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு மரபு, அந்த மரபு பற்றி விமர்சனத்துக்கு அவங்க ஷாலினி அவங்க களத்துலேருந்து பேசுகிறாங்க. அந்த சட்ட ரீதியாக ஒரு மாற்றங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை ஏற்றுக்கலன்னா நீங்கள் இல்லை டைவர்சிட்டி நல்லதுன்னு சொல்கிறாரா? எது ஆழி செந்தில்நாதன் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சரல் டைவர்சிட்டி நல்லது தான், அது எந்த சந்தேகம். அதுல மாற்றங்கள் வேணும்னு கேட்டா சரியானது. மாற்றங்கள் வேணும்னா கட்டாயம் மாற்றம் வேணும். எந்த ஆரம்பத்திலே சொன்னேன், நம்முடைய உடை, உணவு, கலாச்சாரம் எல்லாத்துலயும் ஜாதி இருக்குங்க. டைவர்சிட்டின்னு சொல்றேன். அதை எடுக்க மாட்டேன். இல்ல ஒரே ஒரு டைவர்சிட்டி இல்ல. டைவர்சிட்டி ஏன் இல்லைன்னு சொன்னா, நான் என்னுடைய
கலாச்சாரம் சார்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு சமூகத்தில் வாழும்போது பிறகு என்னுடைய உரிமை காரணமாக நான் மாற முடியணும். நான் இன்னைக்கு இந்த வயசில் மதுரையில் இங்கே இருந்தேன்னா நான் ஜல்லிக்கட்டை கொண்டாடுவேன். நானே சென்னைக்கு வந்தால் கொண்டாட மாட்டேன். ஆனால் என்னுடைய பிறப்பு சார்ந்து என் மீது ஜாதி முத்திரை இருக்கும்போது அது டைவர்சிட்டி கிடையாது. இல்ல நீங்க கூடுதலாக பேச போகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறைய கேள்விகள் தூக்கி இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. ஜல்லிக்கட்டை முன்வைத்து தமிழகம் முழுக்க நடைபெற்றிருக்கிற இன்றைய போராட்டங்களும் அது ஏற்படுத்தி இருக்கிற தாக்கமும் உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக தீர்ப்பை தற்போது சொல்ல போவதில்லை என அறிவித்த பிறகு மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்லாமல் அவசர சட்டம் பிறப்பிக்க வாய்ப்பில்லை என தெரிவித்த பிறகு என்ன நடக்கப் போகிறது இன்னும் ஓரிரு நாட்களில்? இந்த கேள்விகளை முன்வைத்து இன்றைய கேள்வி நேரத்தை தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஸ்நேகன். இன்றைய தமிழகம் முழுக்க நடைபெற்றிருக்கிற போராட்டங்களை ஸ்நேகன் எப்படி பார்க்கிறார்? தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கான இடையறாத தடைகளை தமிழ் சமூகம் எப்படி அந்த தடைகளை உடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இதுவரைக்கும் இல்லாத ஒரு எழுச்சி வந்து இந்த வருடத்தில் வந்து இளைஞர்களுக்கு மத்தியிலும் சரி, தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலும் மத்திய. ஏன்னா எப்போதுமே வந்து தமிழர்களுக்கு ஒரு குணம் இருக்கிறது, எல்லாத்துக்குமே பொறுமையாக இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு விடிஞ்சிடாதாங்கிற ஏக்கம் இருக்கும் அவங்ககிட்ட. ஆனால் அந்த இனிமேல் விடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுக்கு பிறகு தான் இன்றைக்கி வந்து ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவு, வீதிக்கு வீதி போராட தொடங்குறாங்க. நிச்சயமாக வந்து சட்டம் ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், இன்றைக்கி அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், அவங்கவுங்க வந்து சட்டத்தை பின்தொடராங்களோ இல்லை மதிக்கிறாங்களோ அதன் பின்னாடி ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் தமிழ் சமூகம் தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த மிகப்பெரிய இடர்பாடை கண்டிப்பாக இந்த வருடம் களைந்து எடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இல்லை, இப்போ ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் திடீர்னு இளைஞர்கள் இப்படி ஒரு எழுச்சிக்கு வந்திருக்கிறாங்க? இல்லை, பொதுவாகவே இவனுடைய அடையாளங்கள்லாம் இங்கே வந்து மறந்து போகுது. இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து ஐயோ நம்மளுடைய அடையாளத்தை தொலைத்துட்டா அடுத்த தலைமுறை வந்து எதை நோக்கி போகணும் தெரியும், எல்லா அடையாளத்தையும் தொலைச்சிட்டோம். இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுடைய விளையாண்டு மதுரை பக்கம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் இந்த பக்கம் வந்து போராட்டம் நடத்தினாங்கன்னா லாஜிக். சென்னை மெரினால ஜல்லிக்கட்டை நேரில் பார்க்காதவங்க எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சு நிற்கிறதுங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போன வருடம் வந்து சென்னையில் ஜல்லிக்கட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை மாவட்ட கலெக்டரை சந்திச்சு நான் மனு கொடுத்தேன். நான் தான் கொண்டு கொடுத்தேன் என்னுடைய அது ஃபவுண்டேஷன் சார்பில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைநகரத்தில் ஒரு தமிழனுடைய விளையாட்டு இல்லாமல் மற்ற விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்றைக்கே ஒரு நாளைக்கு இங்கே, ஏன்னா இங்கே வந்து முளைச்சவங்க இல்லை, தமிழகத்துக்கு முழுக்க வந்து இங்கே இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருக்கும் பொழுது தான் ஊரில் நடக்கலை, எங்கிருந்து கத்துனால் இந்த உலகத்தின் காதில் விழுமோ அந்த இடம் சென்னையாக இருக்கிறது. அப்போ அங்கே கூட்டி நாங்கள் கத்த தான் வேண்டி இருக்கிறது. எங்கே கத்துனா இங்கே எல்லாத்துடைய காதும் திரும்பி பார்ப்பாங்களோ. இதே போராட்டம் மதுரையிலையோ இது சேலத்திலையோ இன்றைக்கி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதையோட பார்வையை விட எல்லா பேர்த்தையும் திரும்பி பார்க்க வச்சது காரணமே சென்னையில் அந்த பெரிய எழுச்சி தான். அதனால வேண்டி எங்களை திரும்பி பார்க்க வேணுங்கிறதுக்காக வேண்டி வந்த இடத்துல போராட வேண்டிய காலகட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு போராட்டத்திற்கு ஒரு தமிழ் இளைஞர்களை கொண்டு போய் தள்ளி இருக்கிற இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை உங்கள் கண்களுக்கு தெரியலையா? கட்டாயம் தெரிகின்றது. ஆனால் அந்த ஃபோர்ஸ் என்பது அவர்களுடைய ஆதாயத்திற்காக இளைஞர்கள், யாரோட ஆதாயத்துக்கு? அரசியல் கட்சிகள். இப்போ பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு இல்லாமல் எனக்கு வந்து திருமாவர்கள் மேல கூட மிக மிக அதிகமாக நான் இருக்கேன்னா மதிக்கின்ற ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் கூட இந்த விஷயத்தை வந்து நம்ம நடத்தணும் என்று போகும் பொழுது அவரவர்களுடைய வாக்கு வங்கி விழுக்காடு குறைந்து விடுமோ, இதனால எதிர்காலத்தில் நமக்கு தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்று கூறி விடுவார்ன்ற பயம், தன்னை காத்து கொள்ள வேண்டும், வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அடுத்த தேர்தலை பற்றி மட்டுமே சிந்திக்கும் அரசியல் கட்சிகள் எல்லோருமே இப்படித்தான் செய்வார்கள். அது வந்து எதிர்பார்க்கக்கூடியது. அவர்களுடைய பேஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து அடுத்தது தேர்தல் வரும், அந்த தேர்தலை வந்து வெற்றி பெறணும், அவங்களுக்கு வரணும். அதற்காக இதுல ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். பண்பாடுன்ற போதே எனக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது, மாற்று கருத்து வைக்க வேண்டும். இரண்டு எடுத்துக்காட்டுகள், நான் எளிமையான எடுத்துக்காட்டுகள் கொடுக்குறேன். போகி, பொங்கலுக்கு முந்தின நாள் போகி என்பது நம் தமிழருடைய பண்பாடு. விவசாயிகள் வந்து ஓலைகள்லையும் நம்ம பண ஓலைகளில் வந்து செய்கின்ற பண்டங்கள் எல்லாம் மழை காலத்துக்கு அப்புறம் பூஞ்சம் பிடித்துரும், ஃபங்கஸ் வந்துடும், அது கெட்டு போயிடும். அதை பயன்படுத்தும் போது நோய் வரும் என்பதற்காக போகி அன்றைக்கு எரித்து விட்டு புதிய அவங்க வந்து விவசாய கருவிகள்லாம் தயார் பண்ணிப்பாங்க. அதற்காக தான் போகி அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் தான் வந்தது. ஆனால் இன்றைக்கு பிளாஸ்டிக்லேருந்து டயர்லேருந்து எரிக்கிற போது மாசு கட்டுப்பாடு வரையுமே
புகையில்லா பொங்கலை கொண்டாடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டம். எப்படி வந்து ஒரு பண்பாடு என்பது திரிந்து இன்றைக்கு நச்சு காற்றை உருவாக்கும் ஒரு விஷயமா மாறி ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சேன். இரண்டாவது எடுத்துக்காட்டு கிரிக்கெட் பத்தி சொன்னாங்க. கிரிக்கெட் வந்து ஒரு காலத்துல உயர்ந்த சாதிக்காரங்க மட்டும்தான் இந்தியாவுல விளையாடுற ஒரு சூழல்ல கபில் தேவ் முதல்ல உடைச்சாரு. அதற்கப்புறம் ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு இவ்ளோ ப்ராப்ளம் வரும்ங்கறத அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஜார்க்கண்ட் என்ற நீட்டா போகி பின்தங்கிய பண்றோம் மாநிலத்தில் இல்லையா? இருக்கிற நம்ம city தோனி peoples வந்ததுக்கு அதே அப்புறம் மாதிரி இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறதை ஒரு நிமிஷம் கிரிக்கெட் என்பது ஒரு நிமிஷம் கிரிக்கெட் என்பது ஜனநாயகமயப்படுத்தப்பட்டது. அவங்க கிரிக்கெட் வந்து சொல்லி கொடுத்த தடை நான் சொல்றேன். அரசியல் ஒரு நிமிஷம் அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிள்ளைங்களும் சரி, பாடலாசிரியர்களுடைய பிள்ளைங்களும் சரி, நம்மளுடைய பிள்ளைங்களும் சரி, நம்ம எல்லாருமே கிரிக்கெட் கத்துப்போம், டென்னிஸ் கத்துப்போம், எல்லாம் பண்ணுவோம். கல்லூரிகள்ல மாடு பிடிப்பதற்கு சென்னையில பலமுறை சொன்னால் பொய்யாயிடும். சாதிய பார்வை முழுக்க முழுக்க போய், அதாவது நீங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டுக்கான ஏறுதல்களுக்கான பெரிய பேரை பார்க்கப்படுது. அலங்காநல்லூர்ல கோயில் நிர்வாக குழுல கூட அந்த ஐயனார் கோயில் நிர்வாக குழுல ஐயா வாய்ப்பு வந்து போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயனார் மீது நாராயணனுக்கு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்காது நான் நினைக்கிறேன். ஏன்னா போயிருந்தாருன்னா அந்த நிர்வாக குழுவில் தேவர், தேவேந்திரர், கோனார், நாடார் அங்க இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் பங்கேற்றிருக்கு. முதலில் ஐயா கிருஷ்ணசாமி சொன்ன போது அந்த ஊருக்கு இருக்க தேவேந்திர கோளாளர் இல்ல நாங்க தான் முதல் மாடுபடி உள்ள வர்றோம். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நான் முடிச்சுக்கிறேங்க ஐயா, தயவு செய்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டையோ சாடிவேல் ஜல்லிக்கட்டையோ எனக்கு இல்ல அவருடைய குற்றச்சாட்டு சாதி சார்ந்தது மட்டுமல்ல. இல்ல நீங்க ஜல்லிக்கட்டு உண்மையிலேயே தமிழ் கலாச்சாரத்தினுடைய ஒரு மையக்கூறுங்கிறது அவர் ஒத்துக்கிறார். ஆனா அதை கொண்டாடுவதற்கான காலத்தை நாம் கடந்து வந்துட்டோம். உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு போட்டார் இல்லையா, ஒரு தந்தை, பாதிக்கப்பட்ட தந்தை தன்னுடைய மகன் ஒரு நிமிஷம் தன்னுடைய மகனை பலி கொடுத்து விட்டு ஐயோ இந்த மாதிரியான ஸ்போர்ட் வேண்டாம், இந்த மாதிரியான விளையாட்டு ஆபத்தான விளையாட்டு வேண்டாம், இந்த மாதிரி பல இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல. சாதிய கருத்தியல் சாதி குற்றச்சாட்டு உங்களுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கு, ஒரு 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 கோடு இருக்கு, வரை கோடு இருக்கு. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், மறுக்க முடியுமா? வாதத்தால வெல்லுங்க. உங்க இங்க பாருங்க, அமெரிக்காவின் கைக்கூலி, பீட்டாவின் கைக்கூலி குற்றச்சாட்டு நான் சொல்லலையே, யாரையும் சொல்லலையே. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை நான் சொல்றேன். நான் சொல்றேன் சார், அத சொல்லிங்க அவனா எடுத்துனாருன்னா ஒரு பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. இல்ல விருந்தினரை அவர் என்னன்னா ரீதியாக எதிர்கொள்வது நாகரிகமான இங்க ரொம்ப அடிப்படை. ஒரே விஷயம், மற்ற விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் 5000 ஆண்டுகால வரலாற்றை மதிக்கிறீர்கள். உங்கள் பண்பாடு தலை சிறந்தது என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அது குறித்து யார் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை பொறுமையாக எதிர்கொள்வதற்கான பக்குவம் கூட ஒரே நிமிஷம் கேள்வி அவரை கேள்வி ஆளுகிறதுனால உங்கள்கிட்ட நான் வரேன். ஒரே இந்த கேள்வியை எதிர்கொள்றதுல நமக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் இருக்கு? தயக்கமே இல்ல சார், தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. கேள்வி கேட்கிற அத்தனை பேரையும் கலாச்சார விரோதிகளாகவும் பண்பாட்டு விரோதிகளாகவும் பார்க்கிற பார்வை சரியானதானா? இல்ல, நிச்சயமாக எந்த கேள்வியும் முறையாக கேள்வியாக வாதமாக எதிர்கொண்டுதான் பதில் சொல்ல வேண்டும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது, மாற்றங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படிங்கறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இங்க வந்த நண்பருடைய அந்த கோபத்துக்கான காரணம் நல்லபடியா அதெல்லாம் இருக்கறனால தான் இன்னைக்கு நம்ம நல்லபடியா இருக்கோம். மீண்டும் ஒரே குற்றச்சாட்டு திருப்பி வைக்கப்படும். கலாச்சாரத்தை பின்பற்றாத இனிமே நம்ம வரக்கூடிய சங்கதிகள் நல்ல நிலைமையில வர முடியும். தாக்கறதால வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இத காப்பாத்தணும்னா இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயம். நல்ல விதமான என்னன்னா இப்போ ஏற்கனவே ஒரு வாதம் வருது, அவங்க பதில் சொல்லணும். மறுபடியும் அதே வாதத்தை அவர் வைக்கும்போது ஒரு டென்ஷன் வருது. அவ்வளவுதான் நான் பார்க்கறேன், வேற ஒண்ணும் பார்க்கல. அவர் கேள்வி என்னன்னா, ஒரு பக்கம் இது ஏன் வேணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளுமே இது ஏன் வேண்டாம்னு கூட சொல்ல, இதனால் ஏற்படுகிற
இழப்புகளை அவர் திரும்ப வேண்டாம்னு திரும்ப சொல்றதுக்கே இல்ல, உரிமை இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. வேண்டாம்னு சொல்றதுக்கே உரிமை இருக்கு, யாரும் மறுக்கல. ஆனா இது வந்து ஜல்லிக்கட்டு வேண்டுமா வேண்டாமாங்கிற விவாதம் கிடையாது. ஒரு தரப்பு மக்கள் என்னுடைய விளையாட்டை விளையாடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையேன்னு சொல்லும் போது, மக்கள் ஆதரவு அளிக்கும் போது அந்த இடத்துல வந்து பேசக்கூடிய விஷயமா இது எனக்கு தெரியல. அந்த உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இங்க அங்கீகரிக்காம வெறுமனே மற்ற விஷயங்களை பேசும்போதுதான் நீங்க யாரு உங்க உள்நோக்கம் என்னன்ற கேள்வி மற்றவங்களுக்கு வரும். அந்த சந்தேகப்படுறது எங்களுக்கு உரிமை இல்லையா? இல்ல அவர் எங்க சந்தேகப்படுறது உரிமை இல்லையா? அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். அதுதான் சொல்ல வரேன். அந்த சந்தேகம் தான் அவருக்கு வருது, வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னா ஜல்லிக்கட்டை வேண்டாம் என்று சொல்கிற பெரும்பான்மை மக்களை சாதி ரீதியாகவோ அல்லது என்ஜிஓ என்றோ சார் ப்ளீஸ் இத பத்தி கொஞ்சம் பேச விடுங்க. உங்களுடைய பேஸை எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எக்ஸாக்ட்லி கரெக்ட். நான் உங்களுக்கு வர்றேன். நாங்க அதாவது அவர்கள் வைக்க முடிச்சோம் சார் கொஞ்சம் இத பத்தி எனக்கு பேச விடுங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன நான் சொல்லி ஆகணும். 5 கட்சி வருது. இதோட அட்வான்டேஜ் என்ன நான் சொல்லி ஆகணும். அலங்காநல்லூர்ல இருந்து பண்றனால நாங்க பாரம்பரிய பண்பாடு பேசுறோம். இந்த வார்த்தை ஆகணும். எங்க பின்னாடி தெரியாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்க ஜல்லிக்கட்டு மாடுல என்ன மாடு பிடிக்கிறதுனா என்ன தெரியாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் தெளிவா வைக்கிறேன். காலை எப்படி இருக்கு, ஏர் பிடிச்சு உழுதவர்கள் இல்ல ஏர் பிடிச்சு உழுதா ஒரு சாதி வருதுன்னா வேளாண்குடி சாதிகள் தான் நீங்க உழுதான், வேற வழி இல்ல. தமிழ் குடியில வேளாண்குடியில அந்த சாதி குறித்த கேள்வி அது யார் எதிர்க்கிறார்களோ எதிர்க்கிறவர்கள் சாதி குறித்த கேள்வி பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அரை மணி நேரமா நான் அவர் கூத்த அந்த விவாதம் வைக்கிறேன். மீண்டும் மீண்டும் சாதி திருமாவளவன் பேசல. இது என்னன்னா வந்து நான் சாதியை பத்தி பேசல. அரை மணி நேரம் கழித்து அது அவர் வந்தோடனே அது பாடலாசிரியர் கூட அப்படிங்கிற பர்சனலைஸ் இருக்குல்ல, அது ஒருபோது அவர் என்ன சொல்லல. ஆனா அவரை சொல்லுவது என்பது இந்த சபைநாயகர் சொல்ல நாராயணன் சார் சொல்றது என்பது எப்படி இருக்குன்னா, நீங்க ராமதாஸ்ல இருந்து சீமானில இருந்து யார் யாரெல்லாம் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ நீங்க ஃபீல்டுக்கு போறது இல்ல. ஆனால் நீங்கள் குரல் எடுப்பது உங்கள் அரசியல் இந்த பிரச்சனை குறித்து ஷாலினி நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஷாலினி, அடிப்படையிலான கேள்வி, ஜல்லிக்கட்டுல காளைகள் குத்தி குடல் வெளியே வந்து வயிறு சரிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு கூட நாதி இல்லாத சூழலில் நான் போய் பார்த்தேங்கிறார் நாராயணன். அந்த மனிதர்களை கண்டுகொள்ளாமல் காளைகள் மீது இவ்வளவு பாசம் காட்டுவது என்பதை எப்படி ஒரு நல்ல பண்பாடாக பார்க்க முடியும் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் சார். நம்மளோட தாத்தா பாட்டிகள் எல்லாமே வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமாக இருந்தவங்க தான். ஏன்னா அவங்க எல்லாம் படிக்கல, அவங்களுக்கு என்ன எதுன்னு தெரியல, வைக்கல. இதுக்கப்புறம் வந்த சங்கதிகள், அதாவது இப்போ நம்ம அண்ணங்க, நம்மளோட மாமாங்க, அவங்கெல்லாம் சொல்ல போனால் ஓரளவுக்கு படித்து வந்தவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்த ஜல்லிக்கட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி குடல் உருவி விழுந்ததெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எங்கள் ஊரில் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா நாங்கள் யாரையுமே ஜல்லிக்கட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டோம். அது கூப்பிடுறது முறை இல்லை. ஜல்லிக்கட்டு அவங்கவுங்களா விருப்பப்பட்டு வந்து கலந்துக்கிற ஒரு விஷயம். கலந்துக்கிறவங்க அந்த மாடை வந்து அடக்குறவங்க உடல் நல்ல விதமா இருக்கிறவங்களும் ஜல்லிக்கட்டு நடக்கிற கிராமங்கள்ல முறையான அழைப்புதல் கொடுக்கப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் அழைப்புதல் தனித்தனியாக கொண்டு போய் கொடுக்கப்பட்டு ஜல்லிக்கட்டில் நான் பங்கேற்கிற காளைகள் பெயர் முதற்கொண்டு அழைப்புதல் வைக்கப்படுகிறது. ஒரு வாதத்தை மறுப்பதற்கு நடக்குதுன்னு தான் சொல்றோமே தவிர எல்லாரும் வாங்கன்னு சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்கிறது ப்ரூஃப் சார். அதான் பாலமேட்ல நடக்கும், அலங்காநல்லூர் நடக்கும்ங்கிறது காலங்காலமா வர உண்மைகள். ஜல்லிக்கட்டு எங்க ஊர்ல நடக்குதுன்னு தான் சொல்லுவோமே தவிர நீங்க எங்க ஜல்லிக்கட்டு பார்க்க எங்க ஊருக்கு வாங்க நாங்க யாருமே கூப்பிட மாட்டோம். உண்மையாவே எங்க வீட்டுல வந்து யாரையுமே நாங்க கூப்பிட மாட்டோம், கூப்பிடவும் கூடாது. அது வந்து ரொம்ப தப்பு. அவங்கவுங்களா விருப்பப்பட்டு வந்து ஆசைப்பட்டு பாக்குற ஒரு விஷயங்கள் ஜல்லிக்கட்டு. இதை வந்து எல்லாமே தப்பான ஒரு இதுல எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு சார் ஒரு அளவுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, இந்த ஜல்லிக்கட்டு நடக்காத காரணத்தினால் உங்கள் மாவட்டத்திற்கு மதுரை மண்ணுக்கு என்ன இழப்புன்னு முதல்ல சொல்லுங்க. சார் ஊரே வந்து செழிப்பே இல்லாம போச்சு சார். ஊர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வயசு பசங்க வந்து என்ன காரணம்னே தெரியல இறந்து போறது நிறைய இருக்கு. ஜல்லிக்கட்டு வந்து ஏன் நடக்கணும்னு அந்த காலத்துல எடுத்து பார்த்தாங்கன்னா ஊர்ல வந்து ஏதோ வியாதி வந்ததாம். இந்த வியாதிக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பூமியில ரத்தம் சிந்துனா மட்டுமே இந்த வியாதிகள்லாம் சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது.
அது வந்து நம்ம ஒரு ஆளுகளை நம்ம போய் பலி கொடுக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா அது மூலியமா சிந்துற அந்த ரத்தம் எல்லாரையும் பியூர் பண்ணும். இன்னொரு விஷயம், யார் யாருக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு அந்த காலத்துல நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது நோய் இருக்கிற ஆள்கள் இதுல வந்து அடிபட்டு போற மாதிரி ஒரு பிலீஃபும் இருந்திருக்கு. இதுதான் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கு. அப்படிங்கிற போது இப்ப நிறைய சின்ன வயசு பசங்க எல்லாம் எங்க ஊர்ல இறந்து போய் போறாங்க. இன்னொன்னு, யங் ஜெனரேஷன்ஸ் இது வந்து கிராமத்துல இருக்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் மாதிரி சார். இதுல ஜெயிச்சு வரவங்க வந்து பசங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்க எதை வேணா தைரியமா சமாளிப்போம், எதை வேணா தைரியமா வந்து நாங்க ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்திருக்கு. சோ அதையும் பண்ண விடாம சோ பசங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணுல இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அத ஒரு அரசியல் வாதமாக இந்த அரங்கத்துல பதிவு செய்ய நான் விரும்பவும் இல்லை. இங்க கேள்வி, இந்த போராட்டம், இந்த ஒற்றுமையும் இப்ப ஜல்லிக்கட்டு வேணுமா வேணாமாங்கிறத தாண்டி இந்த அரசியலை எதிர்கொள்வதற்கு தமிழர்களை தயார்படுத்தி இருக்கிறதா அரசியல் கட்சிகள்? இல்ல, அரசியல் கட்சிகள் வந்து இப்படி பேசலாம். நான் எப்படி சொல்லன்னா, இந்த மாதிரியான பிரச்சனை வெடிப்பதையே பெரும்பாலுமான அரசியல் கட்சிகள் விரும்புறது கிடையாது. இந்த பிரச்சனை இல்லை, அரசியல் கட்சிகள் கையெழுப்பு இல்லை, வேற வழியில சொல்றேன். பொதுவாக அவங்க எல்லாம் விரும்புறது கிடையாது. மாணவர்கள் வந்து போராடுறதையோ, அது ஒரு முல்லை பெரியார் பிரச்சனை வெடிக்கிறதையோ, காவிரி தண்ணி பிரச்சனை வெடிக்கிறதையோ, இதெல்லாம் அவங்க விரும்புறது கிடையாது. ஆனால் அது பொது வெளிக்கு வந்துட்ட பிறகு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வருது. அது அரசாங்கத்துக்கும் அப்படி தான் வருது, பெரிய கட்சிகளுக்கும் அப்படி தான் வருது. அது வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த அரசுலாம் எந்த அளவுக்கு மக்கள் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்காங்கன்றதுலேருந்து சம்மந்தப்பட்டது. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இல்லை பிரச்சனை தொடக்கும் போதே அதை அவங்க சால்வ் பண்ணியிருந்தாங்களே பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அரசியல் கட்சிகள் நாராயணன் இருக்கிற ஒரே உண்மையிலேயே இந்த விஷயம் மக்களுக்கு நல்லதா கெட்டதா, இது அவர்களுக்கு பலன் கொடுக்குமா கொடுக்காதா என்பதை பெரும்பான்மையான மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்கிற ஸ்டாண்ட்ல நான் ஆதரிச்சா எனக்கு ஓட்டு கிடைக்கும்ங்கிற பார்வை தமிழக அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறதா இருக்கும். ஒரு அரசியல் ஒரு அரசியல் கட்சி வந்து மக்களுடைய பிரச்சனை இல்ல மக்கள் மத்தியில வந்து ஒரு ஹாட்டான ஒரு டாபிக் இருக்கும்போது பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதுல வந்து மக்களுடைய போக்குக்கு எதிராக போகக்கூடாதுங்கிற பொதுவா வந்து வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சிக்கு மட்டும் கிடையாது, வாக்குகள் வாங்காம தனியா அரசியல் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்குமே கூட அந்த மாதிரி நிர்பந்தங்கள் இருக்கும். ஆனா அது சரியா தப்பான்னு தான் நம்ம வாதிக்க முடியுமே ஒழிய ஒரு எப்பவுமே என்ன வாத வைக்கப்படுது, இது வாக்கு வங்கிக்கான அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கின்றன. கம்பெனிக்காரன் பிசினஸ் பொதுவாகவே உங்களை சொல்ல என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப இந்த ஆர்கியூமெண்டே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தமிழ்நாடு முழுக்க இல்ல உலகம் முழுக்க நீங்க எடுத்துக்கங்க, மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வெடிக்குதுன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஏன் ஒரு நாளைக்கு வாதம் நடத்துறீங்க? இது எந்த மக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண போது? மக்களுக்கு வயிறு பசி தர போது நம்ம கேள்வி கேட்டா சரியா இருக்குமா? இது ஒரு ஜனநாயக உரையாடல் நிகழ்ச்சி. அதுதான் விஷயம். கட்சிகளுக்கு தேவை, பத்திரிகைக்கு தேவை, ஊடகங்களுக்கு தேவை, எல்லாருமே அதை பத்தி பேச வேண்டியிருக்கு. பேசும்போது தான் அது புரியுது. மக்களுடைய உணர்வுங்கிறது என்னன்னா, இப்போ அவங்க பேசுனாங்க இல்லைங்களா, இதுல வந்து எனக்கு ஒரு அப்பாவித்தனமும் தெரியுது, இதுல வந்து கஷ்டமா இருக்கும் அது கேட்கறதுக்கு, இந்த காரணங்கள்லாம் இருக்குன்னு. ஆனா இந்த உணர்வுல இருந்து அவங்க மெல்ல மெல்ல மாறி வர்றதுக்கு நாம செய்ய முடியுமே ஒழிய இன்னைக்கு அவங்க உரிமையை தரக்கூடாது. அதுதான் விஷயம். அத புரிஞ்சுக்கிட்டா போல. இதை சார்ந்த ஒரு பதில் எனக்கு நேரடியான ஒரே ஒரு கேள்வி, மக்களினுடைய இந்த பிரச்சனையை தமிழக அரசியல் கட்சிகள் முறையான நேரத்துல கொண்டு போய் சேர்க்கல, அவங்களுடைய தோல்வியை தான் இந்த 3 ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நான் சொன்னா நீங்க மறுப்பீங்களா? இல்ல 100% மறுக்க முடியாது. ஒண்ணு அதை சார்ந்த ஒரு பதிலை நான் பதிவு பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து இன்றைக்கு வந்து ஏறுதழுவதில் எதிர்க்கிறவங்க அந்த போராட்டத்தை பார்த்து பயப்படுறாங்களோ அதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்தை பார்த்து பயப்படுது. எங்க அந்த கட்சி அந்த எல்லா அரசியல் கட்சிகளும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உனக்காண்டி போறாரு நான் உனக்காண்டி போறான்னு ஒவ்வொருத்தனும் முன்னாடி நின்றுட்டு இருப்பான். ஆனா ஒட்டுமொத்தமா பொதுமக்களும் இளைஞர்களும் தமிழர்களும் ஒன்றாக எந்த அமைப்போட சார்பும் ஒரு பயம் வருது. சரி பண்றதுக்கு அவங்க வந்து வக்காலத்து வாங்கி தான் ஆகணும். இப்ப வேற வழி இல்ல. அதனால எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்கள் சாய்கிறார்களோ அந்த பக்கம் நானும் இருக்கேன்னு ஓடி ஒட்டிக்கிறது அரசியல்வாதிகளுடைய மரபாகி விட்டது. இல்ல இந்த டீமை லீட் பண்றதுக்கான வாய்ப்பை எந்த அரசியல் கட்சிகளும் தெளிவா எடுத்துக்காம இருக்காங்க. ஆனா நீங்க இந்த டீமை லீட் பண்றதுக்கான வேற யாரும் தங்களுக்குள்ளான தலைமையை தேர்ந்தெடுக்கவும் இல்லை. எகிப்துல ஏற்பட்ட அரபிய வசந்த மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல கூடி நின்று கோஷம் போட்டுட்டு திரும்பி கலைந்து போவதை ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனையிலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பேரு புரட்சியா? இல்ல நான் அதை சொல்றேன், இது புரட்சி அல்ல, இது ஒரு கலகம் கூட இல்ல, இது ஒரு மன வெடிப்பு தான். எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது வெடிப்பு தான். இதை புரட்சியாகவோ அல்லது கலகமாகவோ இல்ல அரசியல் மாற்றாக மாற்றுவதற்கு
எந்த தரப்பு அரசியல் கட்சிகளும் இங்க தயாராயிருக்கு. ஒன்றுல இந்த இதுதான் பிரச்சனை. கோவை கொடிசியா வளாகத்துல ஒரு நீ தமிழ்நாட்டிலேயே ஊடகங்கள் பதிவு பண்ண அந்த கேமரா ஃபுட்டேஜ் வரைக்கும் பார்க்க போறது கோயம்புத்தூர்ல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பேரணி. ஆனால் அந்த பேரணியில் பங்கேற்றவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்ன கோஷம் எழுப்புறதுங்கிறது தெரியல, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய சாலிடரை காமிக்கிறதுக்காக அங்க வந்து நிற்கிறார்கள். இதனுடைய கலெக்டிவ் எஃபர்ட் யார் அறுவடை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல நான் வரேன். இங்க ரெண்டு விதை இந்த அறுவடை என்பது அவர்கள் இலக்கை நிறைவேற்றுவதற்காக நான் சொல்றேன். இந்த அறுவடை இல்ல இலக்கு அரசியல் கட்சி மட்டும் இல்ல அவங்க நோக்கம் ஒண்ணு இருக்குல்ல. இல்லங்க நோக்கம் என்பது அரசியல் சொந்த தேவையில்லை. பிரச்சனைக்கு இன்னைக்கு யாருக்கு அறுவடைக்காக உழைக்கல. அவனுடைய அறுவடை ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா அவனுடைய அது தானுடைய கிடைக்குமா அறுவடை அவசியம் இல்லை. அறுவடைய அரசியல் கட்சிகளோட அவசியம் இல்லை. அந்த பார்வை தேவையில்லை. நான் அரசியல் சாராத ஒரு என்னுடைய உடல் வெளிப்படுத்த இடமா இருக்கலாம். இது எதுக்கு நாம் தமிழ் அறுவடை பண்ணு? நீங்க நின்னது அரசியல் அறியாமல் அல்ல, நீங்க ஒரு அரசியலுக்காக தான் அங்க போய் நிக்கிறீங்க. இந்த அரசியல் திரள் என்ன நோக்கத்துக்காக அங்க போய் நின்னதோ அந்த நோக்கம் நிறைவேறுமாங்கிறதா கேள்வி. அதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி தான் மத்த என்ன பொறுத்தவரையில கட்சிகளோ இயக்கத்த கட்சிகளோ ஆளுகிற கட்சியோ இல்ல மத்தியில் இருக்க கட்சிகளோ இல்ல நீதிமன்றம் இது பாசிட்டிவ் எனர்ஜியா பார்க்கணும். மக்கள் போராடுறாங்க அவ்வளவுதான். இது ஏன் அவனுக்கு அரசியல் இல்ல, அவனுக்கு பின்புலம் இல்ல, அது அவனுடைய உள்ள வெடிப்பு. ஒண்ணு இல்ல, ரொம்ப எளிமையான கேள்வி. நீங்க நாம் தமிழர் கட்சி பொறுத்து முதல் சுற்றுல கேட்டது சட்டத்துக்கு புறம்பாக இன்னைக்கு கடலூர்ல நீங்க ஜல்லிக்கட்டு நடத்திருக்கீங்க. ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக சில நடவடிக்கைகளை மக்கள் சார்பா செய்யறதுங்கிறத கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு போராட்ட வழிமுறை இருக்குல்ல, அரசாங்கத்தை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு. ஆனா இவர்களுக்கு அப்படி எதுவுமே இல்ல. இதை நீங்கள் எப்படி நம்பி சொல்றேன், ஜல்லிக்கட்டை நடத்தின நாம் தமிழர் கட்சியின் அணுகுமுறை கூட நம்பிக்கையான ஒன்று. ஆனால் இவர்கள் கூடிய எதுக்கு நம்புறீங்க? நான் இப்ப ஒரு சாலையில போறேன், ஓத்து நடந்துருது, வந்திருக்க 100 பேரும் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா நாளைக்கு இந்த இடத்துல விபத்து நடக்கான்னு சொல்ல முடியாது. வந்திருக்க ஒருத்தன் அது ஒரு மனித இயல்பு. கூட்டம் கொடுக்கிற தன்னுடைய பிரதிநிதியாக ஒருத்தருக்காக இதை வந்து மாசத்துக்கு புரட்சியா பார்க்க முடியாது, இல்ல அதிபயங்கரமான ஹிட்லர் புரட்சியா பார்க்க முடியாது, இல்ல மதவாதிகள் தான் பார்க்க முடியாது. அவன் உணர்வை வெளிப்படுத்துறான். இது அறுவடை பண்ணுவது தொடர்ந்து பேசலாம். சட்டத்தை மீறி உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தமிழ்நாட்டில் நீங்கள் ஒருவேளை ஜல்லிக்கட்டை நடத்தினால் தமிழக ஆட்சியை கலைத்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்கிற சுப்பிரமணிய சுவாமியின் கோரிக்கை குறித்து கருத்தாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என கேட்டு பெறலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. இன்றைய கேள்வி நேரத்தில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்காக நடைபெற்ற பரவலான போராட்டங்கள் குறித்தும் அது ஏற்படுத்தியிருக்கிற தாக்கங்கள் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம். செந்தில்நாதன் சார், தமிழக அரசை கலைத்து விடுவோம் என்கிறார் சுப்பிரமணிய சுவாமி, என்ன சொல்றீங்க? உண்மை சொல்றதுக்கு இல்லை. அதாவது வந்து இந்த நாட்டில் மோடி ஆட்சிக்கு வந்த உடனே கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், ஒரு கூட்டுறவு கூட்டாட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் தான் முதல்ல சொன்னார். வந்த முதல் நாளிலிருந்து கூட்டாட்சி சித்தாந்தத்துக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ தொடர்ந்து செய்துட்ருக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் தொடர்ச்சியாக நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து சுப்பிரமணிய சாமி எப்பவுமே வந்து அவர் என்ன சொல்கிறாரோ பின்னால் அது நடக்கும், அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம், அதாவது வந்து தமிழ்நாட்டு ஆட்சியை கலைக்கணுங்கிறது ஜெயலலிதா இறந்த போதுலேருந்தே அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. மத்திய அரசாங்கம் அந்தளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. ஆனால் தமிழர்கள் உணர்வுகளை மிக மோசமான முறையில் தான் அவங்க இந்த பிரச்சனையில் வந்து பார்த்துட்டு வராங்க. இல்லை நம்ம எதிர்ப்பு என்ன பிரச்சனை இல்லை, அதான் சொல்ல வரேன். என்ன பிரச்சனைன்னா, எந்த ஒரு சூழலிலும் மத்திய அரசாங்கத்தை பகைத்து கொள்ள முடியாத அளவுக்கு மடியில் கனமும் அச்சமுமாக தமிழ்நாடு அரசு இருக்குது. நேற்று வந்து பன்னீர்செல்வம் வந்து உறுதியாக நடக்கும்னு சொல்கிறாரு. அந்த உறுதியை இதுக்கு முன்னாடி அவர்கள் காட்டியது கிடையாது, இப்போ நடக்குன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இது வந்து உறுதியாக செய்து முடிப்பேன் என்று சொல்வதை வந்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருந்த இந்த எழுச்சியினுடைய என்ன சொல்கிறது ஒரு எதிர்வினையாக பார்க்குறதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியல. ஓகே, இப்போது மத்திய அரசாங்கம் வந்து இதில் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பக்கம் ரெட்டை வேடம் ஆடுறாங்க. சொன்னது போலவே இது கடைசி நிமிஷத்தில் வந்து ஆர்டினன்ஸ் போடணும்னு அவசியம். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் 3 வருஷம் வந்து வீணாக்குறீங்க. நேற்று சொல்கிறாங்க மோடி பொங்கல் கொண்டாட போகிறோம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மோடி கட்டாயமாக வந்து இங்கே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனைத்தையும் செய்வார் என்று தமிழக பாஜக நம்புறாங்க. எல்லா தலைவரும் இதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு பாஜக வேறு வழியே கிடையாது, இப்படி தான் அவங்க பேசி ஆகணும். பிரச்சனை இங்கே பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடையிலானது கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு இடையிலானது. அதை புரிஞ்சிக்காம இது எதுவுமே பேச முடியாது. தமிழக அரசை கலைத்து விடுவோம், தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினா அப்படிங்கிற சுப்பிரமணிய சுவாமி குற்றச்சாட்டை ஸ்நேகன் எப்படி பார்க்குறேன்? அவருக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் தேவைப்படும். அந்த காரணத்தை வந்து இப்போ இந்த ஜல்லிக்கட்டை வச்சு அவர் நகர்த்துறாரோன்னு தோணுது எனக்கு. என்ன எப்பயாவது எங்கட யார் வந்து
கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க மேலே சவாரி செய்கிறது அவருடைய பழக்கமாக இருக்கிறது. ஓகே. பொதுவாக ஆமாம், உண்மை அதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து அப்படி தைரியம் உள்ளவங்க நேரடியாக வந்து நீங்கள் கலைக்கணும்னா 1000 காரணம் சொல்லலாமே. ஒரு இனத்தோடைய, ஒரு கலாச்சாரத்தோடைய, ஒரு பண்பாட்டோடைய ஒரு சின்ன ஒரு சர்க்கிளை நீங்கள் விளையாடக்கூடாது இல்லையா? அதனால வந்து அது கண்டிக்கத்தக்கது. இதை காரணம் காட்டினீங்கன்னா கண்டிக்கத்தக்கது. இதை வந்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் எழுதுறாங்கன்றது நான் வந்து முகநூலில் பார்க்க முடியுது. அவங்க இதை வந்து ஒரு ஃபெடரலிசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் பல பேர் இதை பார்க்குறாங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டை எப்படி நடத்துகிறது, தமிழர்களை எப்படி நடத்துகிறது, அந்த பிரச்சனையாக தான் வந்து நான் இந்த பிரச்சனை, அதாவது வந்து இந்த கூட்டாட்சி பற்றியோ அல்லது மாநிலங்களின் உரிமை பற்றியோ பேசக்கூடியவங்க மத்தியில் இன்றைக்கு இந்தியா முழுக்க இது ஒரு பெரிய டாக்காக இருக்குது. நான் வந்து ஹேஷ்டேக் ஜல்லிக்கட்டு, ஹேஷ்டேக் ஸ்டாண்ட் வித் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு பல இது ஒரு இயக்கங்கள் இங்கே நடந்துட்டு இருக்குது. பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க கர்நாடகாவில், மேற்கு வங்காளத்துலேருந்தெல்லாம் வந்து போடுறாங்க. அதை நான் பார்க்குறேன். அவங்க மிக உன்னிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன இந்த அரசாங்கம் செய்கிறது, மோடி அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. இது வந்து வெறும் மதுரை பிரச்சனை கிடையாது. இப்போ இது தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை பற்றி பேசப்படுகிறது என்று. ஷாலினி, இப்போ உச்சநீதிமன்றமோ மத்திய அரசோ உத்தரவு கொடுக்காத சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்கிற முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிற நிலையில் என்ன செய்யலாம் என்று இருக்கிறீர்கள்? சார், உறுதி கொடுத்தா கன்ஃபார்மாக நாங்கள் ரொம்ப நல்லபடியாக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே அழகாக நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுப்போம். அப்படி இல்லை, எங்கள் உணர்வுகளை மதிக்கலை, அதாவது இவ்வளோ யங்ஸ்டர் சேர்ந்து நின்று கொடுக்குற ஒரு ஹியூஜ் வாய்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணலை அப்படிங்கிற போது எங்களோட ட்ரூ கலரை கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் காமிச்சே ஆகுவோம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்ககிட்ட இருக்க காளைகள் கண்டிப்பான முறையில் வாடிவாசல்லேருந்து வெளில வரதான் செய்யும். இதுக்காக அவங்க எங்கள் மேலே என்ன விதமான ஃபோர்ஸை யூஸ் பண்ணாலும் we are ready to accept it. ஏன்னா கடந்த 2 வருஷமாக நாங்கள் ரொம்ப மதித்தோம். இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரொம்பவே நம்பிக்கை வச்சோம். இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே நம்பிட்டு இருந்தோம் எங்களுக்கு பாசிட்டிவான கிடைக்கும்னு. ஆனால் இன்னுமே சுப்ரீம் கோர்ட் வந்து இது வந்து இவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியாதுன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லும் போது எங்களுக்கும் இனிமே ஓகே ஃபைன். ஏன்னா ஓரளவுக்கு தான் லா வந்து நாங்கள் நம்ப முடியும். எங்களுக்கு ஓன் பிரச்சனை அதுன்னு வரும்போது we have to defend through it. அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது நான் இறங்கி பண்ணி தான் ஆகணும். எத்தனை நாள் நம்ம மற்றவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியும்? இது என்னோட உணர்வு சார்ந்த விஷயம். அப்படிங்கிற போது நாங்கள் தாராளமாக இதில் இறங்கி ஜல்லிக்கட்டை கன்ஃபார்மாக இந்த தடவை நாங்கள் பண்ணியே ஆகும். ஆஸ் பர் லானாலும் சரி, இல்லை அகெயின்ஸ்ட் லானாலும் சரி, we will conduct it for sure. இல்லை, தமிழக அரசு உங்களுக்கு ஒத்துழைக்கும்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக ஒத்துழைக்கும் நம்புகிறோம். ஏன்னா தமிழக அரசு எங்களோட பண்பாடு சேர்ந்தது தான், அதுதான் எங்களை வளர்த்திட்டு கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால தமிழக அரசு கண்டிப்பான முறையில் அம்மா வந்து இதுக்கு முன்னாடி அம்மா இருக்கும் போது கண்டிப்பாக அம்மா வந்து ஜல்லிக்கட்டு லா ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்கணும், லா ஆக்கணும்னு நினச்சி தான் ரொம்ப போராடினாங்க. ஆனால் பிகாஸ் ஆஃப் சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் சம் பொலிட்டிக்கல் கேம்ஸ் இட் didn't happen for the last 2 years. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி she passed away. பட் இப்போ இருக்கிற அஃபீஷியல்ஸ் வந்து இதுக்கு கண்டிப்பான முறையில் மரியாதை கொடுத்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு உதவி பண்ணுவாங்கங்கிறது 100% நாங்கள் ஷுவராக இருக்கோம். நன்றி ஷாலினி மேடம். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு பாஜகவினுடைய சுப்பிரமணிய சுவாமி கொடுத்திருக்கிற எச்சரிக்கையை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஜல்லிக்கட்டு ஜனநாயகத்தில் வந்து ஆத்தியர்களும் இருப்பாங்க, நாத்தியர்களும் இருப்பாங்கல்ல. அது மாதிரி நம்ம வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்கிறப்ப அதுக்கு மாற்று கருத்து கொடுக்குறவங்களும் இது ஒரு மத்திய அரசு தான் எல்லாத்துக்கும் பவர்ஃபுல்னு சொல்வதற்கும் சிலர் இருப்பாங்க. நம்ம அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஊடகத்தில் வெளிச்சம் கொடுக்குற போது இந்த மாதிரியான ஒவ்வொரு கான்ட்ரவர்சிலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அதில் வந்து தன்னுடைய பெயர் வருவதற்கு முயற்சி செய்வதற்கு ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரியான வகையில் தான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் சொல்கிற மாதிரி மத்திய அரசு இதெல்லாம் காரணம் காட்டி வந்து நீங்கள் வந்து மாநில அரசை கலைக்கிற காலகட்டங்கள்லாம் போய்விட்டது. அது உச்சநீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது அவங்க சொல்றாங்க உதாரணங்கள் எதையுமே சாருக்கு தெரியாதா? சமீபத்தில் மாநிலங்களை குடியரசு இல்லை, இப்போ சமீபத்தில் வடகிழக்கு மாநிலத்தில் நடந்தது. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? அதுக்கு கேன்சல் பண்ணாங்க. இல்லை, அதுக்கப்புறம் வந்து அரசியல் மாற்றங்கள்லாம் வேற. ஆனா நடந்தது. நாராயணன் சார் அப்சர்வேஷன் படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா சொல்லுவோம் இல்லையா? பழையன கழிதலும் புதியன போதிலும். போகி பொங்கலும் போது என்ன பண்றோம்? பழசெல்லாம் கழிச்சிடுறோம். இந்த பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு இன்றைக்கு திரிந்து போன பாலாகி இருக்கிற, நடைமுறைக்கு ஒவ்வாத
ஒரு ஏழை படிக்காத இளைஞர்கள் ஆக பெரும்பானவர்களை சுரண்டும் வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக நடக்கக்கூடிய இதை வந்து இந்த போகில எரித்து விட்டு நல்ல ஒரு உண்மையான பண்பாடு நிறைந்த ஒரு பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று சொல்றாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி சொல்றாங்க. கடந்த 2011-12 வந்து பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்ட போது நாங்க பார்த்தோம். நாங்க பதிவு செய்தது என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொல்லிட்டீங்க சார். நீங்க அத ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா? நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. கடந்த முறை வாடிவாசல்ல வந்து மாட்டுடைய வாழை முறுக்கிறதுக்கு போன இளைஞர்களை அங்க காவலுக்கு இருந்த காவலர்கள் வந்து கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சாங்க. மரியாதையே கிடையாது. நீங்க கிரிக்கெட் வீரர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை அந்த வீரர்களுக்கு கொடுக்கறது இல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நன்றி. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா? நடக்குமாங்கிறது என்னுடைய 2 நாடுகளில் இப்போ மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மாநில அரசு ஏற்கனவே திமுக அரசும் இப்போது அதிமுக அரசும் அதில் வந்து சரியாக செய்யலைங்கிறது என்னுடைய நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து. என்ன காரணம்னா, இந்த விலங்குகளுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் என்பது இப்போ மத்திய இருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. வனத்துறை என்பது கண்கர்னல் லிஸ்ட், பொதுப்பட்டியல் தான். மாநில பட்டியலோ மத்திய பட்டியலோ பொதுப்பட்டியல். தமிழ்நாட்டுக்கும் வனச்சட்டம் இருக்குது, மத்திய அரசுக்கு ஒரு வனச்சட்டம் இருக்குது. எளிமையாக என்ன பண்ணியிருக்கலாம், தமிழ்நாடு வனச்சட்டத்தின் கீழ் இந்த காலை இடம்பெறாதுங்கிறத ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அது பண்ணாமல் என்ன பண்ணாங்க, வேறு வழியே இல்லாமல் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்து தொங்க விட்டாங்க. அப்போ ஜல்லிக்கட்டு குறித்தான வாதமாக போயிடுச்சு. இது வந்து மாநில அரசு தன் கையில் இருந்த உரிமையை போய் மத்திய அரசு கையில் கொடுத்துருச்சு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்போ விருப்பப்பட்டா கூட தமிழ்நாடுடைய அமைச்சரவை கூடி இதுவரை கூடலை, முதன்முறையாக கூடி ஆளுநர் முடிவெடுக்க போது அமைச்சரவை குழு கூடி ஒரு தமிழ்நாடு வனச்சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை உறுதியாக நடத்த முடியும். அதுக்கு உச்சநீதிமன்றத்தை ஒருபோது தடை, உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு கூட அட்டவணை 9 வைக்க முடியும். அந்த உள நேர்மை அதிமுக அரசுக்கு இல்லைன்னு என்னுடைய தனிப்பட்ட சுப்பிரமணிய சாமி குற்றச்சாட்டு. சுப்பிரமணிய குற்றச்சாட்டு என்பது இது ஐயா சொன்ன மாதிரி கருத்து பல முரண்பாடு என்பது அவர் இந்த பெடரல் சட்டத்துக்கு எதிரானவர். அவர் அந்த கருத்தை கூறிக்கொண்டு இருக்கத்தான் இந்தியாவின் இறையாண்மை மீதும் இந்தியா மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறது என்னுடைய கருத்து. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா? நடப்பதற்கான சூழல் தெரியும். இந்த ஆண்டு பல இடங்கள்ல ஜல்லிக்கட்டு ஒரு குறைந்த அளவிலாவது நடக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, எப்படி நான் பார்க்குறேன்னா, ஜல்லிக்கட்டு கலாச்சார நிகழ்ச்சிக்கு என்ன அதிகாரபூர்வமா தேவைப்படுது? பெருசா நடக்குதா? இல்ல அது இல்ல, அதான் சொல்றேன். அந்த சட்டம் அப்படிங்கிற விஷயமே வந்து இங்க வந்து அழகா கேள்வி கேட்டாங்க பாருங்க. நீங்க ஒத்துக்கிட்டா சட்டபூர்வமா நடக்கும், இல்லைன்னா நாங்க நடத்துவோம் அப்படின்னு. இதை வந்து எல்லா சட்டமும் ஒரே விஷயம், எல்லா சட்டமும் ஒரே மாதிரி கிடையாது. கலாச்சாரம் வரும்போது வந்து பல்வேறு சட்டங்களை மீறி தான் பல விஷயம் நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது. சட்டத்தை மீறது நல்லது கெட்டதுன்னு கிடையாது, பல விஷயங்கள் சட்டத்தை மீறி தான் நடக்குது. ஆமா, எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதனால வந்து அது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த முறை மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மன ஓட்டத்தை பார்க்கும்போது இந்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு ஒன்றும் நண்பர் சொன்னதை போல ஒரு தமிழ்நாட்டில் இந்த இந்தியாங்கிற செட்டப் மீது இந்த மத்திய அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய அவநம்பிக்கையை பெரிய அளவுக்கு உருவாக்கி கொண்டு வருகிறது என்பதை நான் முக்கியமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, இங்கே பல காலமாக வந்து அரசியல் ரீதியாக தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வைத்தவர்கள், தேசிய வன பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து மோடியும் சுப்பிரமணிய சாமியும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் உண்மை. நான் சொன்னதை போலவே இந்த பிரச்சனையை ஒரு ஃபெடரலிசம் பிரச்சனையாக, மாநிலங்களின் உரிமை குறித்த பிரச்சனையாகவும் இது பார்க்கப்படுகிறது என்பதை இந்த அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணிக்குமானால் இதை விட ஒரு தேச விரோத அரசாங்கம் வேறு எதுவும் இருக்க முடியாதுங்கிறத எங்க ஜல்லிக்கட்டு நடக்குமா ஸ்னேகன்? நடக்கணுங்கிறது விருப்பம். ஓகே, ஆனால் நடத்துவோம் என்பது உரிமை. கண்டிப்பாக இவரை சொல்லும்போது சார்ந்தவர் அங்கே அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இல்லை, உண்மை எல்லாம் கொதிச்சு போயிருக்கும் போதும்ன்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மை எது, நான் இப்போ விவாதத்துக்கெல்லாம் பேசவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றத்தின் மீதும் அல்லது இந்திய இறையாண்மையின் மீதும் இதுவரைக்கும் இருந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இதை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அது மாநில அரசா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், நடத்துவதற்கு வழிமுறை ஏற்படுத்த வேண்டும். இல்லை, மற்ற மாநிலங்களைப் போல மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக தமிழகமும் நடக்க வேண்டும் என்று அவங்க விரும்பினால் விடட்டும், நாங்கள் நடத்திக்கிறோம். ஆனா இப்படி நடத்துவது அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வம் சட்டத்துக்கு பயந்து எங்களை உரிமை இழக்க முடியாதுல்ல. இழந்தது போதுன்றோம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உணர்வோட அந்த கேள்வியை மீண்டும் வைக்கிறீங்க. ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டுங்கிறப்ப நான் அதான் மீண்டும் சொல்றேன், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை அடுத்தவனுடைய உரிமையை வந்து சொல்றது சட்டமா? உரிமையில கை வைக்கிறது சட்டமா? பண்பாட்டுல கை வைக்கிறது சட்டமா? ஒருத்தருடைய கலாச்சாரம், பண்பாடு, அவனுடைய ஒழுக்க முறை, வாழ்வியல் முறை. ஐயா சொல்றாரு, பழையன கழிதலும் புதியன புகுதல்னு. முன்னமே மாடு வெறும் வந்து சக்கரத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தான். அதை எரிக்கும் பொழுது அன்னைக்கு நோய் வரல.
அந்த இன்னைக்கு வந்து மரத்துல செய்யற சக்கரமே இல்ல, எல்லாமே டியூப் டயர்னு வந்துருச்சு. அதை எரிக்கும் போது வருது. கால சூழல்ல நாகரிக மாற்றத்தை நீங்க மாத்துறீங்க, அதனால வர தீங்கு வேண்டாம்னு சொல்றாங்க. நாகரிக மாற்றத்தை நீங்க மாத்த வாழ்வியல் முறை, அதை வந்து எங்க கலாச்சார முறையா சொல்லாதீங்க. நீங்க இல்லையா அதே மாத்திக்கிட்டது எனக்கு தவறா தெரியுது. இல்ல ஒரே ஒரு கலாச்சாரத்தை நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய கலித்தொகையிலேருந்து ஆரம்பிச்சு அது ஒரு கலாச்சாரம். ஒரு நிமிஷம், இந்த விளக்க உரை இன்னொரு நாள் விவசாயம் சார்ந்த ஒரு சமூகமா நம்ம இருந்த போது இதெல்லாம் ஒரு பண்பாடா இருந்தது. இன்றைக்கு நீங்களே சொன்ன மாதிரி விவசாயத்துல இருந்து விலகி ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் என்ன ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷம் சொல்ற மாதிரி விவசாயம் தானால இல்ல, அது அடுத்த பெரிய இன்னொரு தலைப்பு. அன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க ஒரு வார்த்தை வைக்கணும். இல்ல பண்பாடு இருக்கிற விவசாயத்தை அழிக்கிறதுக்கு இவங்கள மாதிரி அடிக்கிறாங்க. இல்ல இங்க என்ன முரண்பாடு நான் சொல்றேன், என்ன விவசாயத்தை காப்பாத்தணும், நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும், மாடுகளை பாதுகாத்தாகணும். அதாவதுங்க ஹோலி பண்டிகை கொண்டாடும் போது கலரான பொடிகள் தூவுறாங்க, அதில் கெமிக்கல் கலந்ததுக்கு காற்று மாசுபடுது, அது சுவாசிகளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பேசுறது சரியானது. தீபாவளி கொண்டாடும் போது நிறைய பட்டாசு வெடிக்கிறோம், புகை வருது, மாசுபடுதுன்னு பேசுறது கரெக்டானது. இதுக்காக ஹோலியும் தீபாவளி தடை பண்ணுவீங்களா? பிரச்சனை என்னன்னா இங்க அதை நீங்க தடை செய்றீங்க அப்படிங்கறதா. ஜல்லிக்கட்டுல பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல, ஜல்லிக்கட்டுல மாற்றங்கள் வேணும்னா வேணும் தான். ஜல்லிக்கட்டை பத்தி பல கருத்து இருக்கு, அவருக்கு ஒரு கருத்து எனக்கு, அதெல்லாம் பிரச்சனை. அதை தடை செய்கிறார்கள், அது ஒரு கலாச்சார பிரச்சனை, கலாச்சார உரிமை சார்ந்த பிரச்சனை, மனித உரிமை சார்ந்த பிரச்சனை, என்னுடைய மாநிலத்தின் என்னுடைய தேசிய இனத்தின் பிரச்சனை. இந்த அம்சத்துக்கே போகாம அவர் வந்து பேசிட்டு இதுதான் பிரச்சனையா இருக்கு. இதுல என்ன பழையான கடிதம் நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரே ஒரு விஷயம் தான், எந்த விஷயத்துல உங்களுக்கு ஆபத்து இல்ல, எல்லாத்துலயுமே ஆபத்து இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேனுவலா இருக்கிற கார்ல பாத்தீங்கன்னா ஒரு டயருக்கு ஏதோ இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சிடலாம். ஆனா ஆட்டோமேட்டிக்கலா ஒரே ஒரு பியூஸ் போனா கூட அந்த வண்டி அப்படியே நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கு. அதுக்கு உங்க நாகரிக மட்டும் எல்லாத்துலயுமே ஆபத்து இருக்கு. இல்லங்க ஒரே நிமிஷம், ஆபத்தை தெரிந்துதான் எங்கள் இளைஞர்கள் வீரத்தை நாங்க கடைபிடிக்கிறோம். இல்ல ரெண்டே நிமிஷம் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நாராயணன் சார் நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்ய வேண்டிய நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரே ஒரு தயவு செய்து, ஏன்னா ஆபத்தை பத்தி பேசினால இரண்டே விஷயம் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நீங்க ஏற்கனவே போதுமான அளவு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய பேசிட்டோம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இன்று காலை 9 மணியிலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் மனதில் ஜல்லிக்கட்டு என்கிற தலைப்பில் மக்களினுடைய தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கான அத்தனை குரல்களையும், ஆதரவு குரல்கள், பீட்டா தரப்பு குரல்கள் உட்பட அத்தனையும் சேர்ந்து முன்வைத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய கலாச்சார பண்பாட்டினுடைய ஒரு பகுதியாக தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் இந்த ஜல்லிக்கட்டை பார்க்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்கிற தமிழக மக்களின் கோரிக்கை சட்டப்பூர்வமாகவே நிறைவேற வேண்டும் என்பதே இந்த தொலைக்காட்சியினுடைய விருப்பம். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அத்தனை ஆளுமைகளுக்கும் நியூஸ் 7 தமிழ் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். இன்றைய 8:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து ஜல்லிக்கட்டினுடைய ஆ முதல் அக்வரை நீங்கள் தெரிந்து கொண்டாக வேண்டிய 100 முக்கியமான விஷயங்களை நான் சாப்பிட்ட நிகழ்ச்சியில் பட்டியலிடுகிறது நியூஸ் 7 தமிழ். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.